வணக்கம், இது அரண்சை. நான் தேவா பாஸ்கர். இன்றைய நேர்காணலில் மனநல ஆலோசகர் தோழர் வில்லவன் ராமதாஸ் அவர்கள். வணக்கம். வணக்கம். ஒரு கொண்டாட்டம், ஒரு மிகப்பெரிய டிராஜடியில முடிஞ்சதை சமீபத்தில் பார்க்க முடிஞ்சது. ஆர்சிபியினுடைய அந்த 18 ஆண்டு கால அவங்களுடைய தவிப்பு, ஒரு டிராஃபி ஜெயிக்கணும் அப்படின்றது, அதுவும் நடந்து முடிஞ்சிருச்சு. அதனுடைய இந்த செலிப்ரேஷன் நடந்த அந்த ஈவினிங் ஒரு ஸ்டாம்பீட் நடந்து கிட்டத்தட்ட 11 பேர் மரணம் அடைஞ்சிருக்காங்க, நிறைய பேர் காயம் அடைஞ்சிருக்காங்க. ஒரு மாதிரி ஒரு ட்ராமேட்டிக்கான ஒரு ஈவினிங்கா அந்த செலிப்ரேஷன் அப்படின்றது முடிஞ்சிருக்கு. இதுல நிறைய பொலிட்டிக்கலா நிறைய கருத்துக்கள்லாம் வரதை பார்க்க முடிஞ்சது. அந்த இடத்துல காங்கிரஸ் கவர்மெண்ட் அதை எப்படி கையாண்டாங்க அப்படின்னு ஊடகங்கள் உட்பட பலரும் வந்து அதை கேள்வி எழுப்புறது. சித்தராமையாவோட பேரை வந்து அங்க கோலியோட செல்ஃபி எடுத்துட்டு இருந்தாரு. கோலி வந்து அன்னைக்கு ஒரு நாள் லண்டன் போகணும்னு பிளான் பண்ணியிருந்தாரு. அதனால வந்து அவர் அன்னைக்கே செலிப்ரேஷன் வைக்க சொல்லிட்டாரு. இவங்களை பத்தி யாருக்கும் அக்கறை கிடையாது, பொதுமக்களை பத்தி அக்கறை கிடையாது. அல்லு அர்ஜுன் புஷ்பா 2 ரிலீஸ் அப்போ ஒரு ஸ்டாம்பீட் நடந்தது. அப்போ அல்லு அர்ஜுனை அரெஸ்ட் பண்ணி இப்போ கோலி அரெஸ்ட் பண்ணுவீங்களா? இந்த மாதிரி நிறைய டிஸ்கஷன்ஸ் போறதை பார்க்க முடியுது. ஒரு பக்கம் மக்களினுடைய அந்த பரிதவிப்பு அப்படின்றது, அதுவும் ஒரு பக்கம் பார்க்க முடியுது. எப்படி புரிஞ்சுக்கலாம் இந்த ஸ்டாம்பீட் மாதிரியான விவகாரங்களை? கவர்மெண்டினுடைய ஒரு குறைபாடுனால இதெல்லாம் நடக்குது அப்படின்றதுதான் இதனுடைய மையக்கருவா. எப்படி புரிஞ்சுக்கலாம் இந்த விஷயத்த? இல்ல, இதுல ஒரு மாப் மென்டாலிட்டியா இது கவர்மெண்டோட ஃபெயிலியரா அப்படின்னா அதற்கு வந்து எப்படி மார்க்கெட் பண்ணாங்க அந்த 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 நிகழ்வை அப்படிங்கிறத வச்சு பண்ணலாம். இப்போ கும்பமேளாவுக்கு என்ன சொன்னாங்கன்னா, அந்த நம்பர் மேல ஒரு ஹைப்பை கிரியேட் பண்ணிட்டே இருந்தாங்க. இங்க இருந்து அங்க போறாங்க, அங்க இருந்து இங்க வர்றாங்கன்னு சொல்லிட்டு அது ஒரு தொடர் ஹைப்பை வந்து கிரியேட் பண்றது இருந்துச்சு. அங்க ஒரு சாமியார் ஒருத்தர், ஹத்ராஸ்ல ஒரு சாமியார் கூட்டம் கூட்டினார் இல்லையா, 80,000 பேரை கூட இருக்க முடியாத ஒரு இடத்துல 2.5 லட்சம் பேரை சாமியார் கூட்டுறதுன்னு சொல்லி இதை மாதிரி கிளியரா தெரிஞ்சதுன்னு சொன்னா நாம எடுக்கலாம். பட் இந்த இடம் வந்து இது பல்வேறு சின்ன சின்ன பிரச்சனைகளோட ஒரு தொகுப்பு. இந்த குறிப்பிட்ட நிகழ்வு என்னன்னா, கர்நாடகால ஒரு தொடர்ச்சியான தமிழ்நாட்டோட போட்டி போடுற ஒரு மைண்ட் செட் அங்க உண்டு. அதோட ரிலேட் பண்ணி பார்க்கணுமா? அதுவும் ஒரு ரீசன். நீங்க பெங்களூர்ல நீங்க இருந்திருக்கீங்க. ஆமா, அங்க இந்த சினிமா நடிகர்களுக்குள்ள கிரிக்கெட் நடக்குது. அதுல கர்நாடகா டீம் தமிழ்நாடு டீம் ஜெயிச்சிருக்கு. நடிகர்கள் டீம், அதாவது ப்ரொஃபஷனல் பிளேயர்ஸ் அல்ல. அது ஒரு பெரிய பிரச்சனையாச்சு. சீக்கிரம் வீட்டுக்கு போயிடுங்க, நைட்டு லேட்டா இருக்க வேணாம், கொஞ்சம் ஏரியாலெல்லாம் பிரச்சனையா இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க எங்களுக்கு. ஸோ அது அப்புறமா வந்து அந்த கர்நாடகா ராஜ்யோத்சவா விஷயம் தெரிஞ்ச கொஞ்சம் தொலைவில் இருக்கிற ஆட்கள் எல்லாம் சீக்கிரம் போயிடுங்கன்னு சொல்லுவாங்க. ஏன்னா குடிச்சிட்டு வந்து தமிழ்காரனை தான் வம்பிழுப்பாங்க. அது வந்து ஃபேப்ரிகேட்டட். எப்படி இஸ்லாமிய வெறுப்பு வட இந்தியாவில் அதிகமா, இந்தியா முழுக்க பரவலா இருக்கும், அதை போல கர்நாடகால தமிழர்கள் மீதான வெறுப்புங்கிறது அது வந்து ஒரு உற்பத்தி செய்யப்பட்டது. அது இருக்கு, நிறைய இருக்கு. இப்ப இந்த கமல் இஷ்யூ கூட நம்ம எடுத்துக்கலாமா? ஆமா, அது ஒரு உதாரணம். அது நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா, ஆனா அதோட கசப்பான இன்னொரு பக்கம் என்னன்னு சொன்னா, கர்நாடகால நிலம், பெங்களூரோட நிலம் பெருமளவு ரெட்டிஸ் அந்த மாதிரி தெலுங்காரங்கள்ட்ட இருக்கும், கம்பெனி மார்வாடிகள்ட்ட இருக்கும். தமிழன் வேலை செய்யறதுக்காக போயிருப்பான். ஆனா இது எல்லாத்தையும் என்ன நாசமாக்குறது வந்து தமிழ்நாட்டுக்காரன் தான்ற எண்ணம் வந்து முழுக்க கன்னடிகாஸ். கன்னடாவோட பெருமைன்னு பேசுறவர்கள் இயல்புல அதோட எண்ணிக்கை கொஞ்சம் குறைவு. நீங்க ஆந்திரா பார்டர்ல இருக்கவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா பெருமளவு தெலுங்காரங்க இருப்பாங்க. தெலுங்கு அந்த இடத்துல கொஞ்சம் டாமினேட் பண்ணும். மேல உத்தர கர்நாடகா அவர்கள் தங்களை பலர் வந்து மகாராஷ்டிராவோட தங்களை பொருத்திக்கிறவங்க. இப்போ பார்த்தீங்கன்னா சட்டசபையை சில நாள் வந்து அங்கே நடக்கும், பெல்காம் நினைக்கிறேன், அந்த பக்கம் நடக்கும். நீங்கள் குடகு வேற மொழி. ஸோ கன்னடாவை மட்டுமே உறுதியாக பிடிச்சிட்டு இருக்கிற நிலம்னு சொன்னால் கொஞ்சம் தான். அவர்களுக்கு அந்த இன்செக்யூரிட்டி நிறைய உண்டு. இது எல்லாத்தையும் என்கேஷ் பண்றாங்க பொலிட்டிக்கலா. அந்த வெறுப்புக்கு ஈஸியா கிடைச்சவன் எப்பவுமே பாத்தீங்கன்னா, அந்த வெறுப்பு அரசியல் வந்து உள்ளதுலே எவன் வீக்கா இருக்கானோ அவனை தான் அடிப்பாங்க. அப்படி பார்க்கும்போது கர்நாடகால வெறுமனே பிழைப்புக்காக போனது பெரும்பாலும் தமிழர்கள். ஸோ அந்த வெறுப்பு தமிழர்கள் மேல திருப்பி அந்த காவேரி இஷ்யூ அது இது எல்லாத்தையும் திருப்பி ஒரு எல்லாமே உருவாக்கி வச்சதோட விளைவு. இங்க என்னன்னு சொன்னா, ஆர்சிபியை கலாய்க்கிறது, அங்க அந்த அதெல்லாம் போகுது இல்லையா, ஆர்சிபியை கலாய்க்கிறது. பட் வேற அதே பாத்தீங்கன்னா, ஆக்சுவலா நான் இந்த ஐபிஎல் வந்து நான் பார்ப்பேன். லைக் ரொம்ப ரொம்ப நானாலாம் போய் பார்க்க மாட்டேன், ஃப்ரெண்ட்ஸ்லாம் பார்க்கும்போது பார்ப்பேன். ரொம்ப ஃபாலோலாம் பண்ணிட்டு இருக்க மாட்டேன். அப்ப என்ன சொன்னாங்கன்னா, எல்லாருமே ரொம்ப மோசமா இருக்காங்கன்னு சொல்லி சொன்னாங்க. ஆர்சிபி ஃபேன்ஸ் இப்படி ரொம்ப அக்ரெசிவா இருக்காங்க, சென்னை ஃபேன்ஸ் வந்து இந்த மாதிரிலாம் இல்ல, நார்மலா தான் செலிப்ரேஷன்லாம் இருக்கும், ரொம்பலாம் வம்பளுக்க மாட்டாங்க, இந்த ஜென்ரலா கிண்டல் பண்றதெல்லாம் இருக்கும். பட் ஆர்சிபி ஃபேன்ஸ் இவ்வளவு வெறியா ஒரு மாதிரி சீப்பா பண்றாங்கன்ற மாதிரிலாம் நிறைய வந்துச்சு. அதை பெருசா நான் கண்டுக்கல. இப்ப நீங்க சொல்லும் போது அந்த வெறிலாம் இருந்திருக்குன்ற மாதிரி எனக்கு அந்த கர்நாடகால இன்னொன்னு அந்த இன்செக்யூரிட்டி வந்து அதிகமாகிற மாதிரி தான் நிறைய. ஆல்ரெடி அவங்க வந்து பெங்களூர் கன்னடிகாஸ் கையை விட்டு போயாச்சு. யதார்த்தம் அதுதான். தொழிலையோ வேலை வாய்ப்புலையோ அவர்கள் வந்து தங்களுக்கான இடத்தை கேட்க முடியாத அளவுக்கு அது வந்து ஒரு கார்பரேட்
நகரமா மாறிடுச்சு. சென்னையில இருக்கிற அந்த பிடி, தமிழுக்கான அந்த பிடி இருக்குல்லையே, அது கர்நாடகாவில் கிடையாது. ஈவன் தோ இதுவும் பார்டர் டவுன் சிட்டி தான், தெலுங்கோட இது உண்டு தான், இருந்தாலும் அங்கே அந்த அளவு கிடையாது மற்றவர்களோட. ஸோ இந்த ஓவரால் இன்செக்யூரிட்டி அது வந்து அங்கே நடந்த அந்த பிரச்சாரங்கள், அந்த கலவரத்தின் போது பக்கத்துல தான் இருந்தேன். சேனல்களில் சாயங்காலம் வரைக்கும் கதறாங்க. எந்த கலவரம் நடந்தப்போ? அந்த கேபிஎன் பஸ் எல்லாம் கொடுத்து விட்டு ஒரு பெரிய தகராறு, ஒரு காவேரி இஷ்யூ. ஆமா ஆமா ஆமா. அப்போ எல்லா டிவி சேனல்லையும் சாந்தி காப்பாடி சாந்தி காப்பாடின்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அமைதியா இருங்க, சாந்தி காப்பாடினா அமைதியா இருங்க அப்படிங்கிறது வந்துட்டே இருக்கும். எனக்கு தெரிஞ்ச ஒரு மேனேஜர் லெவல் ஒருத்தவங்க, அவங்க தான் வீட்டில் வேலை செஞ்சவங்களோட பையன், அந்த பையனுக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டியிருக்காங்க, புக்ஸ் இதெல்லாம் வாங்கி கொடுத்துருக்காங்க, வருஷம் ட்ரெஸ் வாங்கி கொடுக்கறதெல்லாம் பண்ணியிருக்காங்க. அவன் ஒரு பிரச்சனையின் போது டயரை எடுத்துட்டு வந்து இவங்க வீட்டு வாசல்ல போட்டு எரிச்சாங்க. இவங்க எல்லாருமே ரொம்ப வறிய நிலையில இருக்கவங்களுக்கு அதை உசுப்பி விட்டு வர்றது, அது வேற ஒரு சப்ஜெக்ட். ஸோ இதெல்லாம் அந்த வாட்டாள் நாகராஜ் மாதிரியான டீம். ஆமா, வாட்டாள் நாகராஜ் நீங்க பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வாட்டாள் நாகராஜோட போராட்டத்துக்கு 20 பேர் இருக்க மாட்டாங்க, 20-25 பேர் தான் இருப்பான். ஆனா வாட்டாள் நாகராஜுக்கு எதிராக பேசுறது அது ஒரு பிரச்சனை. அது உள்ள தலையிடத்துக்கு தயங்குவாங்க. அத இன்னொரு கொடுமை எல்லாம் இருக்கும். நீங்க சினிமா ஸ்டார் எல்லாமே கன்னடிகா அந்த இதை வந்து கன்னட பெருமிதத்தை நிறைய பேசிட்டு இருப்பாங்க. ஆனா பெரும்பாலும் அவங்க அந்த ரூல் பண்றவங்க வளர்ந்தது சென்னையில. ஆமா ஆமா, மோஸ்டா நிறைய பேர் சென்னை தான் வந்துப்பாங்க. அந்த சிவராஜ்குமார் குடும்பம் இருக்குல்ல, அதுல இன்னொரு குடும்பம் உண்டு. வீரப்பன் பிறந்தது, தமிழ் தேசியம் பேசின வீரப்பன் பிறந்தது கர்நாடகால. அங்க கன்னட பெருமிதத்தை பேசி சினிமால தன்னோட இடத்த பிடிச்சுக்கிட்ட ராஜ்குமார் பிறந்தது தமிழ்நாட்டுல, தொண்டகாஜன் ஒரு அந்த நினைக்கிறேன். அங்கிருந்து இது ஒரு முரண்பாடான ஒண்ணு. ஸோ இது எல்லாமே சேர்த்து தான் இந்த கூட்டத்தை கொண்டு வர்றதுக்கு இது ஒரு முக்கியமான ரோல் பிளே பண்ணியிருக்கும். அந்த கர்நாடக பெருமிதம்ங்கிறதுக்கு ஒரு பைஸ்டாண்டர் எஃபெக்ட் மாதிரி, நாம ஜெயிச்சிட்டோம், அந்த கலாய்ச்சதை இவங்க சென்னை சூப்பர் கிங்ஸ் வந்து 5 வாட்டி கப் வாங்கிடுச்சு அப்படிங்கிறதெல்லாம் ஒருத்தர் ஈசாலா கப் நம்ம அது போது வந்து ரொம்ப மோசமா இங்கிருந்து இந்த ஒரு கிண்டல் ஒன்று ஓடிச்சு. ஓகே, ஒரு ஸ்போர்ட்டிவ் இன்டென்ஷன் இருந்திருந்தாலும் கூட அவங்களுக்கு அந்த எண்ணம் இருந்தது. நம்ம ஊர்ல பார்த்தா நிறைய பேருக்கு அந்த ஆர்சிபி ஃபேன் இங்கேயே நிறைய பேர் இருந்தாங்க. ஸோ இது ஒரு ஃபேக்டர். அண்ட் செகண்ட் வந்து உலகளாவிய அளவில் கொரோனாவுக்கு பிறகு இந்த ரிவெஞ்ச் டூரிசம் அப்படிங்கிற ஒரு புது பிரச்சனை வந்து உருவாடுது. கொரோனா காலத்துல கிட்டத்தட்ட 2 வருஷம் ஒரு நிரந்தரம் இல்லாமல் வெளியில போகாம நம்ம எல்லாரையும் பிடிச்சு வீட்டுக்குள்ள அடைச்சு வச்சுட்டாங்க. இந்தியா ஒரு விசாலமான வீடுகள் இருக்கிற ஒரு நாடு இல்லை. ஒரு வீட்டுக்குள்ள நம்ம அடைச்சிட்டு இருந்தோம்னா அது பைத்தியம் பிடிச்ச மாதிரி ஆயிடும். ஸோ எப்படா வெளியில போகலாம், பிச்சுட்டு போகலான்னு எல்லாரும் காத்துட்டு இருந்த சமயம் கோவிட் சரியாயிடுச்சு, இனி அது ஒரு ரிஸ்க் இல்லை, இது ஒரு பேண்டமிக் இல்லை அப்படின்னு ஒரு நிலைமை வந்த பிறகு மக்கள் வந்து வெறி பிடிச்ச மாதிரி டிராவல் பண்றாங்க. ஷிப் எல்லாம் ஃபுல் ஆகுது, வெவ்வேறு இதுக்கு போறாங்க. இந்தியாவில டூரிஸ்டுகளோட எண்ணிக்கை 677 பில்லியன்லேருந்து 1.67 677 மில்லியன்லேருந்து 1.67 பில்லியனா ஜம்ப் ஆகுது 2023-24 அந்த டைம்ல. மக்கள் ஏதோ ஒரு ஈவெண்ட் தங்களை வந்து உற்சாகப்படுத்திக்கிறதுக்கான ஏதோ ஒரு வெளி நிகழ்ச்சிக்காக ஒரு மாதிரி காத்திருக்காங்க, வெறியோட காத்திருக்காங்க. நீங்க பாத்தீங்கன்னா நிறைய எல்லாம் பயங்கரமா இதுதான் கிடையாது. சந்தோஷ் நாராயணனோட மியூசிக் யூத் இந்த பசங்க எல்லாம் வந்து அதுக்கு சந்தோஷ் நாராயணனுக்கு வந்தா கூட அது ஏதோ சமகால அதுன்னு வச்சுக்கலாம். அதுக்கும் சீனியரா அந்த பூமர் கேட்டகரி ஆட்களோட கான்செப்ட் கூட இந்த யூத் போய் அங்க குதிக்கிறதோட அடிப்படை காரணம் என்னன்னு சொன்னா, குரூப்பா சேர்ந்து ஒரு வைப் பண்றதுக்கு எனக்கு ஒரு இடம் வேணும், எல்லாரும் போற இடத்துக்கு நானும் போயிடணும், இந்த அட்டெண்டன்ஸ் போடுற ஒரு மைண்ட் செட், நானும் போயிட்டேன் அந்த இடத்துக்கு அப்படிங்கிறது வந்து இது எல்லாமே வந்து திடீர்னு ஸ்பைக் ஆன மாதிரி ஆயிடுச்சு. அடுத்த சோஷியல் மீடியாவோட வளர்ச்சி அதோட இதை ஒப்பிட்டு பார்க்க முடியாது. ஆமா, அதுக்கு ஒரு ரோல் இருக்கு. அதான் சொல்றேனே, இந்த வேலிடேஷன் இருக்குல்ல, நானும் போயிட்டேன் அந்த இடத்துக்கு. இந்த எஃப்டிஎஃப்எஸ் முதல் நாள் படம் பார்க்கறதுங்கிறது வெறி பிடிச்ச ரசிகனுக்கான ஒண்ணு. இன்ஃபேக்ட் ஒரு ஃபேமிலி வந்து வாய்ப்பே இல்லை பாக்குறது, தயங்குவாங்க. அது ஏன் அப்ப போயிட்டு விசில் அடிச்சுக்கிட்டு கலடா பண்ணிட்டு இருப்பான், அப்ப போய் என் சினிமா பார்க்கணும். எஃப்டிஎஃப்எஸ்ங்கிறது ஒரு குடும்பமா அதுவா நிதானமா பாக்குறவர்களுக்கான ஸ்பேஸே கிடையாது. பட் இப்போ முதல் நாளே பாத்துறதுங்கிறது அது ஒரு கௌரவ பிரச்சனை மாதிரி ஆகுது. இதுல இன்னொரு ஃபேக்டர் வந்து இந்தியாவுக்கு இருக்கிற அந்த மோசமான சிவிக் சென்ஸ். ஜப்பான்ல ஒரு ஏர்கிராஃப்ட் நெருப்பு பிடிக்கிற ஒரு வீடியோ ஒன்று முன்னாடி ரிலீஸ் ஆனிச்சு, தீப்பிடிச்சு எரியுது. அப்போ கூட அந்த இல்ல பேனிக்கா இருந்திருப்பாங்க. அந்த எவாக்குவேஷன் அந்த வழிமுறைகள்ல அவர்கள் எந்த தவறும் செய்யல. நிதானமா எந்திரிச்சு வந்து ஒவ்வொருத்தரா யார் முதல்ல வரணும், யார் 2வது வரணுங்கிற ஒரு ஒழுங்கு இருக்கும் இல்லையா, அதன்படிதான் வந்தாங்க எல்லாரும். ஸோ இங்க வந்து அந்த சிவிக் சென்ஸ் கிடையாது. நீங்க இந்த பிரச்சனைகள் எல்லாத்தையும் ஒரு ஆர்டர்ல கொண்டு வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த மாதிரியான டிசாஸ்டர் வந்து இந்தியாவில
நடக்கிறத வந்து நம்ம தடுக்க முடியாது. அதை விட இன்னொரு பிரச்சனை நம்ம இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல இருக்கிற ஒரு ஒரு மோசமான பின்னடைவு. இந்த நகரங்கள்லாம் 50 வருஷம் 60 வருஷம் முன்னாடி இருந்த மக்கள் தொகைக்கு அளவான சாலைகளோட இருக்கு. மக்கள் தொகை பெரிய நகரங்கள்ல 2 மடங்கு 3 மடங்கு 10 மடங்குன்னு இன்க்ரீஸ் ஆகுது. ஒரு இடத்துல ஆட்கள் சேர்றதுக்கு நீங்க எல்லாத்தையும் செஞ்சிடலாம், பட் வெளியில போறதுக்கான எவாக்குவேஷனுக்கான பாதைங்கிறது ரொம்ப நேரவா இருக்கும், ரொம்ப சின்ன. அந்த இதுல ஒருத்தர் மோதிக்கிட்டு, நேத்து டாக்டர் ஃபரூக் அப்துல்லா போட்டிருந்தாரு, ஒருத்தன் மோதிக்கிட்டு போற மாதிரி ஒரு இடம் இருக்குன்னா அது ஒரு நெருக்கடி. அது அந்த இடத்த அவாய்ட் பண்றது இன் ஜென்ரல் பெட்டர். பட் இங்க அதெல்லாம் கிடையாது. நான் போகணும்னா போயாகணும், எனக்கு கூட்டமா இருக்கிற இடம் தான், அதெல்லாம் கிடையாது, நான் அட்டண்டன்ஸ் போட்டாகணும். இங்க இந்த வேலிடேஷன் அந்த வெறி இருக்குல்ல, அது என்ன ஆகுதுன்னா கூட்டம் கூடுற இடத்துல இன்னும் மேற்கொண்டு மக்களை கூட்டமா வர வைக்குது. வேற எங்கேயாவது இவ்வளவு பேர் வந்தாங்கன்னு ஒரு பெருமை பேசுறது உலகத்துல நடக்குமான்னு தெரியல. இதை விட பெரிய ட்ராஜடி எல்லாம் நடந்திருக்கு. 2015 அங்க மெக்கால நடந்ததுல 2000 பேர் கேஷுவாலிட்டி மெக்கால நடந்தது. ஆனால் அதன் பிறகு அவங்க சுதாரிக்கிறாங்க. உலக நாடுகள் பல இடங்கள்ல இந்த மாதிரியா நடந்திருக்கு. ஆனா இந்தியாவில கணக்கு எடுத்தீங்கன்னா வருஷத்துக்கு 10-15 இந்த மாதிரி நடக்கும். அதுல பெரும்பாலானவை கோயில் திருவிழாவா இருக்கும். இந்த 1 இயர்ல கணக்கு எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஹத்ராஸ் அந்த சாமியார் மடம் ஒண்ணு, அங்கேயே கோயில் செவுறு இடிஞ்சு விழுந்தது மக்கள். இங்க திருப்பதி கணக்கு எடுத்தீங்கன்னா அது பாட்டு கொட்டிக்கிட்டே இருக்கும். என்னன்னா கூட்டம், அந்த அந்த மோசமான சிவிக் சென்ஸ் அண்ட் எல்லாரும் போற இடத்துக்கு நானும் போகணுங்கிற அந்த பொதுவான அந்த மென்டாலிட்டி, இது 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 அத்தனையோட விளைவு இது. அண்ட் இதோட கசப்பான இது என்னன்னு சொன்னா, இந்த மனோநிலை மாறாத வரை, மக்கள் இதை அவாய்ட் பண்ணாத வரைக்கும் இந்த டேமேஜை நீங்க தடுக்க முடியாது. ஏன்னா கட்டமைப்பு ஏற்கனவே குறைவான ஆட்களுக்கு உண்டானது. நான் சொல்றேன், ஒரு ஜப்பான்லயோ அல்லது ஏதோ ஒரு ஸ்காண்டினேவியன் கண்ட்ரிலயோ கூட்டம் முழுக்க இருக்கு, நீங்க வராதீங்கன்னு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்தா மக்கள் வரமாட்டாங்க, அவாய்ட் பண்ணுவாங்க. இந்தியாவில் சாத்தியம் நினைக்கிறீங்களா? எனக்கு தெரிஞ்சு இல்லை. வராதன்னு சொன்னாலும் கூட அதை எப்படி அவன் போறான்ல நானும் போகணும்ல அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் உண்டு. சுனாமி எச்சரிக்கைன்னு இப்ப சொன்னாலே சுனாமி வருதான்னு பாக்குறேன். ஆமா, பாக்குறது இல்ல. இதோட ஒரு ரொம்ப கிளாசிக் எக்ஸாம்பிள் சொல்லலாம். ஒரு இதுல சென்னை புறநகர் பகுதி ஒண்ணுல ஒரு டீ கடையில ஒரு சிலிண்டர் வெடிச்சு ஃபயர் ஆக்சிடென்ட் ஆயிருக்கு. சிலிண்டர் வெடிச்சதுல 3 பேரும் நம்ம இறந்து போறாங்க. சிலிண்டர் வெடிச்சதை வேடிக்கை பார்க்க கும்பல் கூடுது. அங்க இருந்த இன்னொரு சிலிண்டர் வெடிச்சு இன்னொரு 7 பேர் செத்து வரும். கேஷுவாலிட்டி முதல்ல இருந்ததை விடவும் 2வதுல அதிகம். இதை நீங்க கணக்கு எடுத்தீங்கன்னா கணக்கு வழக்கே இருக்காது. இந்த செல்ஃபி சாவுகள் கணக்கு வழக்கே கிடையாது. இது எல்லாமே சுலபமா தவிர்க்கக்கூடியது. அண்ட் இதற்கான எச்சரிக்கை எல்லா இடத்துலயும் இருக்கு. கடல்ல இறங்காதீங்கன்னு போர்டு முழுக்கவே இருக்கு. அது ஒன்றும் புதுசா இல்லை. கடல்ல இறங்கி சாவுறாங்கிற செய்தி மாசத்துக்கு 2வது வருது, இன்னும் கூடுதலாவே வரலாம். ஆனாலும் இந்த கடல்ல இறங்குற அந்த 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 சென்ஸ் இருக்கு, அந்த பிஹேவியர் இருக்குல்ல, அதை நம்மளால தடுக்கவே முடியல. கியூரியாசிட்டி அதை கியூரியாசிட்டின்னு மட்டும் வச்சுக்க முடியாது. அந்த ரூலை பிரேக் பண்றதுல இருக்கிற ஒரு கிக்கு. ஆமா, ஒரு கிக்கு. அது ஒரு எக்ஸைட்மெண்ட் நினைச்சுக்கிறாங்க. ஏன்னா அது ஒரு தனி சப்ஜெக்ட். இங்க என்டர்டைன்மெண்ட்டுக்கான எது என்டர்டைன்மெண்ட்டுங்கிறதுல ஒரு கிளாரிட்டி கிடையாது. சாகசம் எது, பொழுதுபோக்கு எதுங்கிறதுல அறிவும் அந்த எதுவும் கிடையாது. குழந்தைய வச்சுட்டு இந்த ரிஸ்க் எடுக்கணுமாங்கிற அறிவு அது ஒரு மோசமானது. நம்ம இந்த விமர்சனத்தை இப்ப வைக்கலன்னா வேற எப்ப வைக்க முடியாது. நான் 2 வாரம் முன்னாடி பாக்குறேன், ஒருத்தர் எங்க தெருவுல வெளியில வண்டி ஓட்டிட்டு போறாரு. குழந்தைய இப்படி நிக்க வச்சுட்டு, தொடையில நிக்க வச்சுட்டு ஸ்கூட்டர் ஓட்டிட்டு போறாரு. 2 வயசு இருக்கும் அந்த குழந்தைக்கு. இந்த ஒரு குழந்தைய வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு ரிஸ்க் இவங்களால எடுக்க முடியுதுன்னா, அதே போலதான் அந்த சன்ரூஃப், அதுல குழந்தைய நிக்க வச்சுட்டு போகாதீங்க, அது ஒரு ரிஸ்க் அப்படின்னு அநேகமா எல்லார் கண்ணுலையும் அந்த எச்சரிக்கை பட்டிருக்கும். அதை நீங்க எப்போ போய் பாருங்க, குழந்தைங்களை அந்த மாதிரி நிக்க வச்சுட்டு போறதுல நம்ம ஆளுங்களுக்கு தயக்கமே இருக்காது. ஒரு அபாரமான கெட்டது எதுவும் நமக்கு நடந்துராதுன்னு இவங்க ரொம்ப தீவிரமா நம்புறாங்களா, அல்லது லைஃப் அப்படி எடுத்துக்கிட்டாங்கன்னா இந்த மாதிரிலாம் ஒரு குழந்தைய கூட்டு கார்ல ரூஃப் அந்த சன் ரூஃப்ல வச்சுட்டு போறது அப்படி இருந்தது லைஃபோட ஒரு சின்ன சின்ன மொமெண்ட்ஸ் அப்படின்னு நினைக்கிறாங்களோ இருக்கலாம். நான் அதுல இருக்கிற அப்பாவித்தனத்தினுடைய பங்கை மறுக்கல. ஆனா அத நம்ம ஊர்லாம் தேவையான்றீங்க, அதை என்டர்டெயின் பண்ண முடியாதுன்ற, அதை வேற வழி இல்லை. சில விஷயத்த மண்டல தட்டி தான் சில விஷயத்த சொல்லணும். காதல் திருவினாதான் அவங்க கேட்பாங்கன்னா, உயிர் விஷயத்துல அந்த மாதிரியான ரிஸ்க் எடுக்கிறத அது ஒரு சாய்ஸா நம்ம வைக்க முடியாதுங்கிற. இன்னொன்னு, நீ அவனை மட்டும் ரிஸ்க் எடுக்கல. ஒரு நபர் ஒரு பெரிய கூட்டத்தோட பெரும் நெருக்கடி என்னன்னு சொன்னா, ஒரு வதந்தி கூட்டத்தை மோசமானது திசை திருப்பி விட்டுடலாம். ஒரு கொலாப்ஸ், நம்மளோட கட்டமைப்பு எல்லாமே மோசமானது, குவாலிட்டி மோசம். முதல்ல பழசு, நிறைய இது பழசு. பாம்பேல ஒரு ஓவர் பிரிட்ஜ் கொலாப்ஸ் நடக்குது. ஓவர் பிரிட்ஜ்னா அந்த பிளாட்ஃபார்ம், அந்த இது நடைமேடை ஒன்று இருக்குல்ல, இந்த பெடஸ்ட்ரியன் ஓவர் பிரிட்ஜ் ஒன்று ரயில்வேல, அது கொலாப்ஸ் ஆகி விழுந்து நிறைய பேர் இறந்து போனாங்க. என்ன பிரச்சனைனா, அது பழசு.
30 வருஷம் 40 வருஷம் பழசு. மழை பெய்யுது, ஹெவி ரெயின், மக்கள் எல்லாரும் அதில் வந்து அடைச்சிட்டு மேலே 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 திணிச்சுக்கிட்டு அங்கே நிற்கிறாங்க. வெயிட் தாங்களா உடஞ்சு விழுந்துருச்சு. இந்த மாதிரி பெரிய கூட்டம் கூடுற இடத்துல எல்லாம் ரிஸ்க் இருக்குங்கும் போது அந்த பெரிய கூட்டம் கூடுற இடத்துல ரிஸ்க் இருக்குன்ற அவேர்னஸே இல்லை தானே இங்கே யாருக்குமே கிடையாது. நான் ரெண்டையுமே சேர்த்தே குறை சொல்லுவேன். அட்மினிஸ்ட்ரேஷன் லெவல்லையும் கிடையாது, மக்கள்கிட்டே அது கிடையாது. அண்ட் இன்னொரு பிரச்சனை இந்த இடத்துல அட்மினிஸ்ட்ரேஷன் பேசும்போது நம்ம இன்னொரு விஷயத்தையும் அட்ரஸ் பண்ணி ஆகணும். பப்ளிக் சர்வீஸுக்குன்னு இருக்கிற ஊழியர்களோட எண்ணிக்கை நீங்க அமெரிக்கா ஐரோப்பா நாடுகளோட கம்பேர் பண்ணும்போது பல மடங்கு குறைவு இந்தியாவில். இதெல்லாம் மெயின்டைன் பண்ணக்கூடிய ஆமா, ஒரு எனக்கு தெரிஞ்சு 1000 பேருக்கு 77 பேருன்னு நினைக்கிறேன் யூஎஸ்ல. அதுல எல்லாம் இந்தியாவில் கணக்கு எடுத்தீங்கன்னா 10-15 பேர் கூட வராது. அதனால 15 பேர் 1000 பேரோட சேஃப்டிக்கு இல்ல, நான் ஓவராலா பப்ளிக் சர்வீஸ்ல இருக்கவங்கள சொல்றேன். அது பேங்கிங் அது இது எல்லா சர்வீஸையும் சேர்த்தா ஒரு சேவைக்கான ஆளுங்கும் போது நீங்க வந்து அந்த இடத்தை ஒழுங்குபடுத்துறதுக்கான ஃபோர்ஸ் நம்ம கம்மி. அதனால அது இப்ப சுத்தி வளைச்சு பார்த்தோம்னு சொன்னா இது யார் முதல் ஸ்டெப் எடுத்து வைக்கணும்னா வேற சாய்ஸே கிடையாது, நாம மக்கள்கிட்ட தான் வரும். சோ இதெல்லாம் தான் நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா ஒருத்தர்னு பிளேம் பண்ண முடியாது. தவிர்த்திருக்கணுமான சத்தியமா ஒரு ஈவென்ட் நடக்குது, ஒரு ரொம்ப நாள் கழிச்சு ஒரு செலிப்ரேஷன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ அர்ஜென்டினா வின் பண்ணாங்க, FIFA வேர்ல்டு கப் வின் பண்ணாங்க. ரொம்ப நாள் கழிச்சு மெஸ்ஸி ஃபர்ஸ்ட் டைம் வின் பண்றாரு. கிட்டத்தட்ட ஒரு திருவிழா மாதிரி தான் இருந்துச்சு. அந்த ஊரே குடிச்சு நம்ம அந்த மாதிரி பயங்கரமான செலிப்ரேஷன் கிட்டத்தட்ட அந்த கவர்மெண்ட் ஹால் எல்லாம் விட்டாங்க. அந்த நாடே அதை கொண்டாடுச்சு. அதாவது ஒரு நாடு அர்ஜென்டினான்ற நாடு வந்து கொண்டாடுது. அங்க பெருசா இந்த மாதிரி கேஷுவாலிட்டிஸ்லாம் அந்த மாதிரி செய்தியெல்லாம் எதுவும் பார்க்கல, அது ஸ்மூத்தா நடந்து முடிஞ்சிருச்சு. பட் நம்ம ஊர்ல பண்ணும் பொழுது இதை மக்கள் என்ன எண்ட் ஆஃப் த டே என்ன ஆசைப்படுறாங்க அப்படின்னா ஒரு கொண்டாட்டம், அவ்வளவுதான். நம்ம ஏதோ ஒன்று பண்ணிட்டோம், நம்ம அச்சீவ் பண்ணிட்டோம், நம்ம டீம் வந்து ஜெயிச்சிருச்சுன்றதை செலிப்ரேட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. இப்போ அட்மினிஸ்ட்ரேஷன் தானே இதுல ஒரு முக்கியமான, நான் சொல்றது ஒரு 100%ல ஒரு 70% அவங்களுடைய பொறுப்பு அப்படின்றதான இருக்க முடியும். அது அந்த ஸ்டாம்பியர் எடுத்துக்கலாம். நம்ம ஊர்ல ஏர் ஷோ நடந்துச்சு, அப்பவே திடீர்னு அந்த மாதிரி ஒரு ஸ்டாம்பின் மாதிரியான சிச்சுவேஷன் நடந்து அதுக்கப்புறம் அதுலயும் கேஷுவாலிட்டிஸ் வந்தாங்கன்னா எனக்கு சரியா ஞாபகம் இல்லை. அப்படி ஒரு சிச்சுவேஷன் வந்து அது ரொம்ப எல்லாருமே கடுமையாக விமர்சனம் பண்ணாங்க. ஏஆர் ரஹ்மானோட ஒரு கான்செர்ட் நடந்துச்சு, அதுலயும் ஒரு ஸ்டாம்பிட் சிச்சுவேஷன் வந்து அதுக்கப்புறம் நீங்க பணத்தான் எல்லாம் ஏஆர் ரஹ்மான் ரொம்ப கடுமையாக விமர்சனம் பண்ணாங்க. இப்படிலாம் நடக்குது. மற்ற ஊர்களாம் நடக்கும் பொழுது அது ஒரு செலிப்ரேஷனா நடந்து முடிஞ்சு எல்லாம் கலந்து போறாங்க. நம்ம ஊர்ல நடக்கும்போது இப்படி பிரச்சனை, அங்கேயும் மக்கள் தான் கூடுறாங்க, இங்கேயும் மக்கள் தான் கூடுறாங்க. பிரச்சனை அட்மினிஸ்ட்ரேஷன் தானே. அதுக்கு ஆமா, யார் அக்கௌண்டபிள்னா அட்மினிஸ்ட்ரேஷன் தான். ஆனா இந்த மற்ற யதார்த்தத்தை புரிஞ்சுக்கலன்னு சொன்னா அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு இருக்கே ஒரு 10 லட்ச ரூபாய் காம்பன்சேஷன் கொடுத்துட்டு ஒரு விசாரணை கமிஷன் வச்சுட்டு போயிடலாம். விசாரணை கமிஷன் போட்டாங்க. இதுக்கு போட்டாங்க. யாரு இவரு ஜெயலலிதாவுக்கு 4 வருஷம் சென்டென்ஸ் போட்ட குன்ஹா தான் வந்திருக்காரு. பட் நான் சொல்ல வர்றது என்னன்னு சொன்னா இங்க வந்து இது மற்ற நாடுகளோட நாம இந்தியாவை ஒப்பிடவும் தேவையில்லை. இது தனிநபர் வருமானத்துல பாத்தீங்கன்னா சம்பந்தமே இல்லை. நம்மளை தாண்டி பல சின்ன சின்ன நாடுகள்லாம் நம்மளுக்கு மேல இருக்கு. இது அடிப்படையில மேல்பூச்சுக்கு ஒரு மாதிரி நடுத்தரம் நாடு தெரிஞ்சாலும் இது வறுமையில இருக்கிற ஒரு நாடு. ரெண்டாவது இங்க இருக்கிற டென்சிட்டி, மக்கள் அடர்த்தி கிட்டத்தட்ட 500 பேர் ஒரு சதுர கிலோமீட்டருக்கு இருக்காங்க. பெரிய நகரங்கள்ல சம்மந்தமே கிடையாது. எல்லா பெரிய நகரங்கள்லையும் மக்கள் நெருக்கம் ரொம்ப ஜாஸ்தி. எவ்வளவு பேர் வருவாங்கங்கிறத வந்து மெஷர் பண்றது ப்ராக்டிக்கலி இம்பாசிபிள். தடுக்கிறது அதுவும் இம்பாசிபிள். நீங்க ஏதோ ஒன்று பண்ணிட்டு ஏறி குதிச்சு அந்த அந்த இதுல பண்றது. நீங்க பாஸ் வாங்கிட்டு ஊட்டிக்கு போகணும்னாலே ஊட்டி போறதுக்கு 12 மணி நேரம் வெயிட்டிங்னாலும் கூட போயிடுற ஒரு மைண்ட் செட் இருக்கிறத நான் அது ரெண்டு ஈக்குவலி ரெஸ்பான்சிபிள்னு தான் பாக்குறேன். ஒரு இடத்துல குவியணுங்கிற எண்ணம் இருக்குல்ல, அது இது வந்து இவ்வளவு பெரிய கூட்டத்தை சமாளிக்கிறதுங்கிறது எந்த இடத்துலயுமே ஜெனரலா நமக்கு வந்து ஒரு ஐடியா இருக்கணுமா, இதுக்கு போகலாமா போகக்கூடாதா அப்படின்ற சாய்ஸ் எடுக்கிறத நம்ம பொறுமையா தான் யோசிச்சு எடுக்கணும். எல்லா இடத்தையும் நம்ம போகணும். கூட்டத்தை பெரிய கூட்டம் கூடுற இடங்களை நான் பர்சனலா அட்வைஸ் பண்ணணும்னு சொன்னா நான் ரிலேட்டிவ்ஸ்டே இதுலயும் சொல்றது அதான். அதீதமா கூட்டம் சேர்ற இடத்துல போறதை அவாய்ட் பண்ணுங்க. எல்லாரும் போய் குவியிற இடத்துல ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்டுக்கு போறதை தவிர்த்துருங்கன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா இதெல்லாம் தான் காரணம். இங்க ஒரு எமர்ஜென்சி வந்தால் தப்பிக்கிறதுக்கான எஸ்ஓபியோ மக்களுக்கு வந்து என்ன செய்யணுங்கிற எண்ணமோ தெரியாது. ஒரு சின்ன எக்ஸாம்பிள், கும்பகோணம் அந்த ஸ்கூல் அதுல பல குழந்தைகள் பேக் எடுக்கிறதுக்காக கிளாஸ் ரூம் போய் மாட்டிட்டாங்க. நெருப்பு பிடிச்சிட்டது இல்லை. ஒரே ஒரு பாடம் குழந்தைங்களுக்கு. ஒரு எமர்ஜென்சில அவசரம்னா மழை இது ஏதோ ஒண்ணு எதுனாலும் போட்டபடி ஓடி போயிரு ஒரு சேஃபான இடத்துக்கு. உங்க பெரியவங்களை பார்த்து ஓடி அவங்க கூட வெளியில போயிடு. இதுதான் ஒண்ணு. அதன் பிறகு கூட ஒரு இந்த மாதிரி ஒரு டிராஜடி நடந்த பிறகு ஏதாவது ஒரு ஸ்கூல்ல எமர்ஜென்சி ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட் அந்த மாதிரினா என்ன செய்யறது அப்படின்னு ஒரு கிளாஸ் நடந்திருக்கா நீங்க கேட்கலுங்க? இருக்காது.
ஸ்கூல்ஸ் 2000-3000 பேர் இருக்கிற ஒரு இடம். ஸ்கூலுக்கு எப்பவுமே ஒரு ரூல் உண்டு, ஒரு 2 கேட் இருக்கணும். அதாவது ஒரு கேட்டு பக்கம் நெருப்பு பிடிச்சுன்னா கூட இன்னொரு கேட் வழியா வெளியில போகணும் அப்படின்றது. நீங்க 5 மாடி 6 மாடிக்கு வந்து ஸ்கூல் கட்டடத்தை ஏற்றி வச்சிருக்கீங்க, லிஃப்டே வச்சிருந்தீங்கன்னாலும் கூட ஒரு எமர்ஜென்சியில எவாக்குவேட் பண்றது கஷ்டம். கீழே நெருப்பு பிடிச்சதுன்னா 5 மாடியிலேருந்து ஆட்களை எவாக்குவேட் பண்றது கஷ்டம். ஆனா இதை பத்தின ஒரு 2 ஃப்ளோருக்கு மேல பர்மிஷனே கொடுக்க மாட்டாங்க எனக்கு தெரிஞ்சு ஸ்கூலுக்கு. ஆனா நான் சில பிரைவேட் ஸ்கூல் பார்க்குறேன் 4 ஃப்ளோர் பர்மிஷன் கொடுக்க மாட்டாங்க. ஐம் நாட் டூ ஷியோர். பட் நான் ஒரு ஸ்கூல்ல கேட்கும்போது சொன்னேன், 3rd ஃப்ளோர்ல அந்த இதெல்லாம் வச்சிருந்தாங்க, ஃபாதர்லாம் தங்குற அதெல்லாம் இருந்துச்சு. வேற சில அவங்களோட வசதிக்கான சில இதெல்லாம் இருந்துச்சு அந்த கான்வென்ட்டுக்கான. அப்போ சொல்லும்போது என்ன சொன்னாங்கன்னா 2nd ஃப்ளோர் வரைக்கும் தான் பர்மிஷன், அதுக்கு மேல ஸ்கூலுக்கு பர்மிஷன் கிடையாது, ஏதோ பர்மிஷன் இல்லாமல் அதெல்லாம் கட்டியிருக்காங்கன்ற மாதிரி எங்க பேசுனது அந்த வகையில சொல்றாங்க. நீங்க அதுக்கு மேல கட்ட முடியாது, இவ்வளவுலாம் இருக்கு. ஆனா இதை பத்தி ஒரு ஒரு எமர்ஜென்சியில எப்படி பிஹேவ் பண்ணணும் அப்படிங்கிற பாடம் எங்கேயாவது நமக்கு இருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூட்ல எனக்கு தெரிஞ்சு கிடையாது. இது முதல்ல. அண்ட் குடும்பமாவும் கூட ஒரு ரிஸ்க் எடுக்கிறோங்கிற அளவுக்கான ஒரு புரிதல் எனக்கு தெரிஞ்சு இப்போ ரொம்ப குறைவா இருக்குன்னு நினைக்கிறேன். அதுவும் இந்த வேலிடேஷன் வெறியும் இந்த வைப் வெறியும் கடந்த ஒரு 7-8 வருஷமா உச்சத்துல போயிருக்கு இல்லையா மக்களுக்கு, அந்த என்டர்டைன்மெண்ட் இல்லாததுனால. ஸோ இது எல்லாமே சேரும்போது ஈவன் ஒரு யுஎஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் வச்சிருந்தாலும் கூட அவர்களால இந்த மாதிரியான ஒரு க்ரௌடை கட்டுப்படுத்துறது முடியாது. ஏன் சொல்றேன்னா, ஒரு தெலுங்கு படம் ரிலீஸ் ஆகி யுஎஸ்ல ஒரு போலீஸ்காரர் வந்து தியேட்டருக்குள்ள வந்து வார்ன் பண்றாரு, அநாகரிகமா நடந்துக்கிறீங்க, அமைதியா இருங்கன்னு சொல்லி போலீஸ்காரர் வார்ன் பண்ற வீடியோ பார்த்தேன். ஸோ இது வந்து நம்மளோட கல்ச்சர்ல ஒரு பார்ட் ஆயிடுச்சுன்ற மாதிரி தான் எனக்கு தெரியுது. அண்ட் கூட்டம், பழைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், நேரோ சாலைகள், கூட்டத்தை பார்த்தா நமக்கு என்ன ஆகும்? ஒரு கூட்டம் கூடுறோம், கூட்டத்தை நீ இந்த வைபரி வேலிடேஷனா சொல்றீங்களா, ஒரு கூட்டமா போல ஒரு கூட்டத்துல பார்த்தோம்னா நம்மளுடைய மனசு என்னவா மாறும்? அது 2-3 இது சொல்லலாம். முதல்ல வந்து எனக்கு ஒரு டீச்சர் பேசும்போது சொன்னார், எங்க பசங்க தனியா இருக்கும்போது நல்லவங்க, குரூப் ஆனா மோசமானவங்கன்னு சொன்னாங்க. ஒரு குரூப் வந்து உங்களுக்கு எதையும் பிரேக் பண்ற ஒரு தைரியத்தை உங்களுக்கு கொடுத்துரும். 4 பேர் வந்து ஏதாவது பிரச்சனை பண்ணலாம், இழுப்போம். ஒருத்தனா போய் எவனும் அந்த பேரிகேட்டை பிடிச்சி இழுக்க மாட்டான். ஒரு 4 பேர் சேர்ந்தா இழுத்துருவோம். அந்த துணிச்சல் வந்துடும் நமக்கு குரூப்பா சேரும் போது. ஏன்னா 4 பேர் அது பொறுப்பா வராங்கல்ல, ஒருத்தனை தூண்டி விடுவான். ஆம்பளையா இருந்தா இழுக்கணுட்டான்னு ஒருத்தன் அதுக்கு ஈல்ட் ஆகலாம். 4 பேர் செய்யும் போது இன்னொன்னு அந்த எல்லாரும் பனிஷ் பண்றதாலும் சேர்ந்தா வாங்க போறோம், கம்பெனிக்கு ஆள் இருக்கு. நீங்க அந்த குப்பை போடுறதுலே பாருங்க, கிளீனா ரோடு இருக்கும்போது நமக்கு வேண்டியதெல்லாம் முதல்ல ஒருத்தர் குப்பை போட்டானா போதும், நம்ம போய் அந்த இடத்துல ஒரு குப்பையை போட்டுருவோம். அது ஆரம்பிச்சு வைக்கிறதுக்கு ஒரு ஆள் வேணும். கூட்டம் அந்த விதிகளை மீறதுக்கான தைரியத்தை கொடுத்துரும். அது ஒண்ணு. அதுக்கு முன்னாடி டிடி கோசம்பே ஒரு லாஜிக் ஒன்று முன்னாடி சொல்லியிருப்பார், ஏன் கிரௌடு வந்து அறிவுபூர்வமா யோசிக்கிறது இல்லை அப்படின்னு. அதுக்கு அவர் சொன்னது என்னன்னு சொன்னா, இந்த சாமியாருங்கெல்லாம் எப்படி வசீகரிக்கிறாங்க அவங்கள பக்தர்களை அப்படின்றதுக்கு ஒன்று சொல்லியிருந்தார். பலரை உள்ள உட்கார வச்சு நடுவில் விளக்கெல்லாம் ஏற்றி விட்டு ஒரு க்ளோஸ் டோருக்குள்ள அவங்கள வந்து ஆக்டிவிட்டி ஏதாவது பண்ண வைக்கும்போது ஜென்ரலா அந்த அந்த சரௌண்டிங்ல ஆக்சிஜனோட அளவு குறையும். ஆக்சிஜன் அளவு குறையுதுங்கும் போது உங்க மூளை வந்து உங்க தர்க்கபூர்வமா யோசிக்கிறதுக்கான அந்த ஸ்பேஸை கட் பண்ணிட்டு எமோஷனலா முடிவெடுக்க வைக்கும். எமோஷனலா முடிவெடுக்கும் போது நீங்க பகவான் வந்துட்டாரு பாரு, கை தட்டுன்னு கை தட்டிடுவோம், ஆண்டவர் வந்துட்டாரு என் மேல அப்படின்னு சொன்னா உடனே நம்ம எக்ஸைட் ஆயிடும். இது ஒரு அது இந்த தியரி இங்கேயும் பொருந்தும், ஓரளவுக்கு பொருந்தலாம் கூட்டமா இருக்கும்போது. அண்ட் அதை விட முக்கியம் என்னன்னு சொன்னா, குரூப்பா இருக்கும்போது நாம வந்து அந்த எதையும் ஓவர் ரூல் பண்ற ஒரு தைரியம் வந்துடும். இந்த கன்னியாகுமரி ஸ்கூல் கேஸ்ல அங்க போய் கொளுத்தி விட்டு பஸ்ஸை கேஷுவலா வந்து இதை பிடிச்சி இழுத்து சிரிச்சுக்கிட்டே பஸ்ஸை கொளுத்தி விடுற ஒரு பையனை ஒரு சிங்கிள் பையன் கிட்ட கொடுத்து பாருங்க, தம்பி நீ போ இந்தா தீப்பெட்டி இந்தா நீ போய் ஒரு பஸ்ஸை கொடுத்துன்னு சொல்லி பாருங்களேன், தைரியம் கொடுத்தாலும் எவனும் போய் கொடுத்த மாட்டான். பட் ஒரு மாப் அதை செய்யும் போது நம்ம கணக்கு வராதுன்னு ஒரு தைரிய துணிச்சல் வந்துடும். ஸோ கூட்டம் இன் ஜென்ரல் நல்ல விஷயத்துக்கு இருக்கிறத விடவும் ஒரு தலைமை, ப்ராப்பரான தலைமைன்னு ஒன்று இல்லைன்னா, தான் விரும்பினபடி சேர்ந்த ஒரு கூட்டத்தை ஒழுங்குபடுத்துறதுங்கிறது பிராக்டிக்கலா கஷ்டம். அண்ட் 2வது அது வயலண்டாவோ கொஞ்சம் ஒரு மாதிரி ரூத்லெஸ்ஸா பிஹேவ் பண்றதுக்கான வாய்ப்பு அதிகம். இப்ப பாருங்க, ஏறி மிதிச்சுட்டு ஓடுறாங்க, கீழே விழுந்தவங்க மேல ஏறி மிதிச்சு ஓடுறாங்க. இந்த ஒரு விஷயத்துல ஜெனரலா நடக்காது. இங்க வந்து அது ஒரு மாதிரி என்ன பண்றதுனே தெரியாம அது மட்டுமே இல்ல, நான் தப்பிச்சா போதுங்கிற ஒரு எண்ணம் வந்துடும். அது அந்த மாதிரி ஆயிடாதா? அந்த மாதிரி சிச்சுவேஷன்ல அப்படி ஆயிடாதா? நம்ம தப்பிச்சா போதுன்ற லெவலுக்கு போயிட மாட்டாங்களா? இல்ல, அப்படி அந்த மாதிரி ஆகாத பல உதாரணங்கள் இருக்கு. அப்படி ஆகணும்னு ஜெனரலைஸ் பண்ண முடியாது, நம்மளால ஜெனரலைஸ் பண்ண முடியாது. பட் அதான் சொல்றேனே, அப்போ வந்து என்னன்னு சொன்னா, எதையும் அது ரிஸ்க குறைக்கிறேன்னு சொல்லிட்டு பண்ணலாம். நாம கூட்டம் கொஞ்சம்
அது முன்னாடி செய்யறவங்களோட இயல்பை பொறுத்து. மாப் மென்டாலிட்டினா இப்படின்னு புரிஞ்சுக்கலாமா? ஆமா, ஓகே. அது ஒரு மாப் மென்டாலிட்டி தான். ஒருத்தன் கல் எடுத்து அடிச்சானா உடனே மத்தவங்க எல்லாருமே எடுக்கிறது. அதனாலதான் இந்த இதுல எல்லாம் சில கலவரத்தை உருவாக்குறதுக்கு போலீஸ்காரங்க சைட்ல இருந்து ஒரு கல் எடுத்து விட்டுருவாங்க குரூப்ல. போட்டோ எல்லாம் பாத்துருப்பீங்களே, அதுல தேவைன்றது ஒரு கல் மட்டும்தான். ஆமா, அந்த சைட்ல இருந்து ஒரு கல் எடுத்து அடிச்சா டக்குன்னு இங்க இருந்து 4 கல் வரும், உடனே லத்தி சார்ஜ் பண்ணிடலாம். இதெல்லாமே இது வந்து ஒரு எனக்கு தெரிஞ்ச அந்த விஷயம் வந்து ஒரு சிவிக் சென்ஸ் வந்து நான் நேரடியாகவே குற்றம் சாட்டுறது தான். இந்தியா சிவிக் சென்ஸ்ல ரொம்ப மோசமான ஒரு நாடு. நீங்க போய் கேட்கறதுக்கு வந்து ப்ராப்பரா எங்க கோவப்படணுமோ அங்க கோவப்படுற பழக்கமே இருக்காது. நீங்க நகைக்கடனை முழுசா பணம் கட்டி தான் திருப்பணும் அப்படின்னு ஒரு சட்டம் வருதுன்னா அது கேட்க வேண்டியது ரிசர்வ் பேங்க், நிர்மலா சீதாராமன், நரேந்திர மோடி. ஆனா ஜனங்க யாரு கூட சண்டை போடுவாங்கன்னா கிளர்க்கு கூட சண்டை போடுவாங்க. நம்ம பல இடங்கள்ல அதை பார்த்திருப்போம். யாரு வீக்கர் டார்கெட்டோ அவன் மேல ஏறுறது, எகிரி பேசுறதுங்கிறது இங்க ஒரு ரொம்ப சாதாரண ஒரு பண்பு. அது நான் இதுக்கு முன்னாடி ஒரு சென்னையில ஒரு ஸ்டார் ஹோட்டல்ல நியூ இயர் செலிப்ரேஷன் நடக்குது. நீச்சல் குளத்து மேல பலகை அடிச்சு அங்க ஒரு குரூப் டான்ஸ் ஆடுது. ஒவ்வொரு ஃப்ளோர்ல வேற வேற பார்ட்டி நடக்குது. அந்த நீச்சல் குளத்து மேல இருந்த பலகை அடிச்சு நடந்த டான்ஸ் ஈவெண்ட்ல அந்த பலகை உடஞ்சு தண்ணிக்குள்ள விழுந்துடுறாங்க. ஒரு 4-5 பேர் இறந்து போறாங்க. ஸோ பிரச்சனை ஜாஸ்தி ஆகுதுன்னு சொன்னோடனே எல்லாரையும் வெளியில துரத்துறான். கதவை மூடி இருக்கிற எல்லாரையும் வெளியில துரத்துறான். அப்போ சன் டிவி நாட் ராங் 2002 அந்த வாக்கில் சொல்கிறேன், அல்ல கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கலாம். அந்த டைமுக்குள்ள வெளியில வர்றவன் சொல்றான், ஒரு பையன் கீழே தானே ஆக்சிடென்ட் ஆச்சு, 5வது ஃப்ளோர்ல ஏன் எங்களை வெளியில விட்டுறீங்கன்னு கேட்டான். இது 5 பேர் இறந்து போயிருக்காங்க. அதெல்லாம் இல்லை, எனக்கு இட விடுந்தா என்ன, என் ஃப்ளோர்ல நல்லா தானே இருக்குது, ஏன் என்ன ஆட விடு அப்படிங்கிறது இருக்குல்ல. இது கூட்டம் வந்து இங்க அந்த இதை ஏற்றும். அவ்வளோலாம் வேண்டாம், நீங்க மெட்ரோல போங்க, இல்ல ட்ரெயின்ல போங்க, பாட்டை சத்தமா வச்சு கேட்கறவன் இருக்கானா, வழியை மறைச்சுக்கிட்டு ட்ரெயினை விட்டு இறங்க விடாம வழியை மறைச்சிட்டு நிக்கிறவன் இருக்கானா. இதெல்லாம் ரொம்ப கடைசியில இருக்கிற காமன் சென்ஸ். இது ஒரு சிவிக் சென்ஸ். இது ஒரு பொது இடத்துல நம்ம எப்படி நடந்துக்கணும்னு. ஆனால் அதற்கான சுவடே கிடையாது. 1000 காரணம் இருக்கலாம். நம்ம இவ்வளவு வச்சுட்டு தான் நார்த் இந்தியன் வந்து ட்ரெயின் அப்படி வச்சிருக்கான்னு நம்ம குறை சொல்லுவோம். அவன் 150 பேர் அன்ரிசர்வேஷன் ஏறி உட்கார்ந்துட்டு அவன் நடந்துக்கிறத விடவும் காலியா இருக்கிற ட்ரெயினுக்கு நாம காட்டுற பிஹேவியர் மோசமா தான் இருக்கும். ஸோ இது எல்லாத்தையும் நாம ஒருங்கிணைச்சு பார்க்கும்போது நமக்கு அந்த நாகரீகம்ங்கிறது, பொது இடத்துல நடந்துக்கிற நாகரீகம்ங்கிறது, யாருக்கு ப்ரையாரிட்டி கொடுக்கணுங்கிறது, அதுல ஒரு மோசமான கலாச்சாரம் இருக்குங்கிறத ஏத்துக்கிட்டால் ஒழிய நாம இதற்கான ஒரு நியாயமான தீர்வை நம்ம கண்டுபிடிக்க முடியாது. இப்போ ஃபன்னு, வைபு, வேலிடேஷனுக்கு எல்லாருமே ஆட்பட்டு இருக்காங்கன்றத சொன்னீங்க. அதுக்கு ஆல்டர்னேட் அப்படின்றது என்ன? இப்போ பொதுவான இப்படி பப்ளிக்கான இடத்துல கூடக்கூடாது, அதை நீங்க வந்து ஒரு கன்சிடர் பண்ணுங்க, உடனே நீங்க போய் குதிக்காம கொஞ்சம் யோசிச்சு இதுக்கெல்லாம் போங்கன்ற மாதிரி நீங்க சொல்லியிருக்கீங்க. அப்போ ஆல்டர்னேட்டா அவங்க என்ன பண்றது? அவங்களுக்கு ஆப்வியஸா லைஃப்ல ஃபன் தேவை, எல்லாமே தேவைதான். முதல்ல இந்த ரிஸ்கை நாம அக்செப்ட் பண்ணணும். இந்த மாதிரி பெரிய கூட்டம் கூடுறத தாங்குற அளவுக்கான கட்டமைப்பு இந்தியாவில் கிடையாது. இந்த யதார்த்தத்தை ஏத்துக்கணும். அதுல கிடைக்கிற சந்தோஷமா அல்லது நம்ம பாதுகாப்பா அப்படிங்கிற கொஸ்டினை முதல்ல வைக்கணும். குழந்தைகளை கூட்டிட்டு போறது என்ன கேட்டா ஒரு பெரிய கூட்டம் கூடுற இடத்துல கிரைம். அப்படித்தான் அதனுடைய பலன் என்னவா இருந்தாலும். நீங்க அதுக்கு வந்து சரி பண்ணு, பெருசாக்குன்னு போராடுங்க, அதற்கான செய்யறது வேற விஷயம். எல்லாரும் செய்யறாங்கிறதுனால நாம ஒண்ணு செய்யணும்னு அவசியம் இல்லை. இந்த ரியாலிட்டியை நாம ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். முதல் ஸ்டெப் அதுதான். அடுத்ததா இந்த என்டர்டெயின்மெண்ட்ல இருக்கிற பெரியது என்னன்னு சொன்னா, நாம வந்து எது என்டர்டெயின்மெண்ட்டுங்கிறதுல நமக்கு ஒரு பெரிய போதாமை இருக்கு. நம்மளை ரொம்ப வந்து சுருக்கிக்கிறோம். வெளி நபர்களை வந்து அணுகிறதுல நமக்கு ஒரு மோசமான பின்னடைவு நம்ம சொசைட்டியா இருக்கு. எல்லாமே தனித்தனியா நம்ம வாங்கி வச்சுக்கிட்டு என்டர்டெயின்மெண்ட் எல்லாத்தையும் எனக்குன்னு ரொம்பவும் சுருக்கமா போகும்போது இயல்பா மனிதர்களுக்கு வந்து ஒரு கூட்டமா இருக்கிற ஒரு தேவை வந்து ஃபுல்ஃபில் ஆகாம போகுது. மனிதர்கள் ஒரு சோஷியல் அனிமல். அவன் நிறைய பேரோட இன்ட்ராக்ட் பண்ணி கலந்து பேசி ஒன்னா இருக்கும் போதான், நிறைய கூட்டத்தோடு இருக்கும் போதான் அவங்க இன்னும் கொஞ்சம் பாதுகாப்பா உணர்வாங்க. ஒரு சமூகமா அப்பதான் உணர முடியும். ஆனா நாம என்ன பண்றோம்னா, ஏற்கனவே இருந்த சமூகமா இருக்கிறத வந்து பல்வேறு காரணங்களுக்காக பிச்சுட்டு வந்துடுறோம். ரிலேட்டிவ்ஸ் யோசிச்சு பாருங்க. ரிலேட்டிவ் எல்லாம் வந்து அயோக்கியங்க, ஏமாத்துறவங்க, திருடுறவங்கிற மென்டாலிட்டி நம்ம யூத் மண்டையில வந்து எங்கேருந்து வந்துச்சுன்னு தெரியல. அந்த மாதிரி ரிலேட்டிவ்ஸ் தேவையில்லை. யூனியன் இப்போ முன்னாடி ஒரு யூனியன் ஆக்டிவிட்டி எப்படி இருக்கும், யூனியன் உட்காந்து எல்லாம் பேசுவாங்க. இப்போ வந்து அப்படி எல்லாம் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப குறைவா இருக்கு. இந்த பேசி முடிச்சு கொடுக்குற யூனியனுக்கு தான் மரியாதை ஜாஸ்தியா இருக்கு. அந்த யூனியனுக்காக நான் வந்து ஒன்று செய்யணும் அப்படிங்கிற மென்டாலிட்டி அது வரைக்கும் குறைஞ்சிருக்கு. இது எல்லாத்தையுமே
மீட்டா அப்படி ஒரு 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 சமூகமா வாழ்றத அதை கத்துக்கும் போது உங்களுக்கு இந்த என்டர்டெயின்மெண்ட் மீதான கிரேவிங் வந்து குறையும். சமூகத்திலிருந்து துண்டிச்சுக்கும் போது நீங்க அந்த மாதிரி ஒரு குரூப்ல மிங்கிள் ஆகிறதுக்கு யாரு ரிலேட்டிவ்ஸோட தன்னை டிட்டாச் பண்ணிக்கிறானோ அவன் தான் அந்த சாமியார் குரூப்ல போய் சீக்கிரம் சேருவான். பாத்திருக்கீங்களா? சாமியார் குரூப்ல போய் விழுறவன் பல பேர் பாத்தீங்கன்னா சொந்தக்காரன் கூட நல்ல ரிலேஷன்ஷிப் இருக்க மாட்டான். கேட்டா என்ன சொல்லுவாங்க, அவங்க இது பண்றாங்க அது பண்றாங்க. ஒரு சாதாரண விஷயத்தை விட்டு தர்றதுல நமக்கு இந்த டாலரன்ஸ் ஒரு முக்கியமான ஃபேக்டர். மனுஷங்க முன்ன பின்ன தான் இருப்பாங்க. அவன் 100 நல்ல விஷயம் பண்ணியிருப்பான், 2 கெட்டது பண்ணியிருக்கான்னு சொன்னா அதை எடுத்து ஓரம் வச்சுட்டு அந்த சமயத்துல ஒதுங்கிட்டு அதற்கான ரியாக்ஷனை கொடுத்துட்டு அவங்கள ஜென்ரலா அக்செப்ட் பண்றதுங்கிற ஒண்ணு இருந்துச்சுன்னா நாம சமூகத்துல இருந்து துண்டிச்சுக்க மாட்டோம். பட் இப்ப என்னன்னு சொன்னா, நான் நினைக்கிற மாதிரி எல்லாம் பர்ஃபெக்டா எனக்கு செய்யற மாதிரி எனக்கு விருப்பம் மாதிரி இருந்தா நான் பேசுவேன், இல்லைன்னா நான் பேச மாட்டேன். இந்த சோசியல் மீடியா ஃப்ரெண்ட்ஷிப் மாதிரி ரியல் ஃப்ரெண்ட்ஷிப்போ உறவுகளையோ வந்து நாம பராமரிக்க முடியாது. சோசியல் மீடியா சிங்கிள் கிளிக், ஒரு அன்ஃப்ரெண்டுன்னு பண்ணிட்டு போயிடலாம். ரியல் லைஃப்ல அவன் ஒரு நாள் மூஞ்ச காட்டுவான், ஒரு நாள் நல்லா இருப்பான், ஒரு நாள் உங்களுக்கு ஸ்நாக்ஸ் வாங்கி கொடுப்பான், ஒரு நாள் வாங்கி தர மாட்டான். இதெல்லாம் இந்த ரியாலிட்டி அக்செப்ட் பண்ணாம குறைவான டாலரன்ஸ் இருக்கும்போது நீங்க என்னன்னா, ஒண்ணு நீங்க துண்டிச்சுக்குவீங்க அல்லது சொசைட்டி உங்களை நெக்லெக்ட் பண்ணும். அண்ட் டு பி ஃப்ராங்க், நீங்க இல்லைன்னு சொன்னா அந்த இடத்த ரீப்ளேஸ் பண்றதுக்கு 1000 கேஜெட் இருக்கு, வேற 1000 மனிதர்கள் இருக்காங்க. முன்னாடின்னு இன்னொருத்தர் நான் போய் அணுக முடியாது. இப்போ நான் ஒரு ஃப்ரெண்ட் ரிக்வஸ்ட் கொடுத்து வேற ஒருத்தரை பார்க்கலாம், இங்கே போகலாம், நிறைய இருக்குன்றதுனால இந்த சர்க்கிளை காப்பாற்றிக்க வேண்டிய பொறுப்பு ஒரு இண்டிவிஜுவலுக்கு இருக்கு. ஸோ இதை வந்து இதுக்கு நான் முக்கியமான இந்த மாதிரி கூட்டத்தில் சாவறதுக்கும் டாலரன்ஸுக்கும் மக்களை சகிப்புத்தன்மைக்கும் பிறரை வந்து ஏத்துக்கிறதுக்கும் அப்படியே ஏத்துக்கிறதுக்கும் என்னடா சம்பந்தம்னு நீங்க கேட்கலாம். பட் இந்த ரூட் காஸ் இங்கே தான் ஆரம்பிக்குதுன்னு நினைக்கிறேன். இந்த டிசாஸ்டர் ஆரம்பிச்ச இடம் எதுன்னா, குடும்பம் தனித்தனியா இருந்துகிட்டு நான் மற்றவங்களுக்காக விட்டு தர மாட்டேன், நான் எனக்குன்னு மட்டும் வேணும் அப்படின்னு ஒதுக்கிக்கிறதுல இருந்து அது ஆரம்பிக்குது. அதை செய்யலாம். அண்ட் குறைவா எல்லாமே நிறைய கிடைக்குதுன்னா அதுல ஒரு பரவசமே இருக்காது. உங்களுக்கு எல்லாமே சர்வசாதாரணமா கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரி கூட்டத்தில் அடிச்சு மாட்டிக்கிறது நான் சின்ன பையனா இருக்கும்போது தியேட்டர்கள்ல நிறைய பார்த்துருக்கேன். ஏன்னா சினிமா கொஞ்சம் குறைவா இருக்கும். ஐ மீன் உங்களுக்கு டிவியை வந்து சர்வசாதாரணமா எடுத்து பார்க்க முடியாது. முன்பு மக்கள் எதுக்கெல்லாம் கஷ்டப்பட்டாங்களோ அது எல்லாமே இப்போ ஈஸியாக கிடைச்சிருது. ஒரு சினிமா பார்க்குறது, அது நீங்கள் சில பொர்னோகிராஃபி படம் பார்க்குறது வந்து ஒரு பெரிய சாகசம். நாங்கள் அந்த ஸ்கூல் முடித்த போதெல்லாம் ஊருக்கு வெளியில் எங்கேயாவது ஒரு தேட்டரில் இருக்கும். நீங்கள் அது கூட போகிறதுக்கு ஆள் ரெடி பண்ணணும். சைக்கிளில் போனால் எங்கேயாவது மாட்டிக்கலாம். அது ஏதோ ஒரு கரெக்டாக அந்த டைமுக்கு போகணும். அந்த 10 நிமிஷம் முன்னாடி கதவை திறப்பான்னா இதெல்லாம் கணக்கு பண்ணி நீங்கள் போகணும். யார்கிட்ட வேணால் மாட்டிக்கலாம். இந்த ஒரு ரிஸ்க் இருந்தது. ஸோ அந்த ரூலை மீறுறதுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா எப்பயோ அது கஷ்டம். எனி ரூலை பிரேக் பண்றதுன்னு வச்சுக்கோங்களேன், எல்லாமே ரொம்ப கஷ்டம். அப்படி இருக்கும்போது அந்த எக்ஸைட்மெண்ட்டுங்கிறது அந்த மாதிரியான வேலைகள்ல உங்களுக்கு முடிஞ்சு போயிடும். எப்பயோ ஒரு தடவை உங்களுக்கு 2 வீலர் கிடைக்கும். அந்த மாதிரி ஒரு கிடைக்கும் போது உங்களுக்கு அந்த ஒரு பரவசத்திற்கான தேவை வந்து அங்கங்க ஃபில் ஆகும். நீங்க கஷ்டப்படுவீங்க, நிறைய காத்திருக்கணும். இப்போ பெரும்பாலான விஷயங்களுக்கு அந்த மாதிரி ஒரு பரவசப்பட அப்படி ஒரு சாகசம் மாதிரி நீங்க எதையுமே செய்ய தேவையில்லை. எல்லாமே ஜஸ்ட் லைக் தட்னு கிடைச்சிருது. சினிமா சிங்கிள் கிளிக்ல எல்லாமே கிடைச்சிருதுங்கும் போது மனிதர்களுக்கு ஒரு எக்ஸைட்மெண்ட் ஒன்று கூடுதலா தேவைப்படுது. அதனாலதான் வேகமா வண்டி ஓட்டுறது, இந்த மலைக்கு போறது, லடாக்குக்கு போறது, இந்த மாதிரி வந்து நாம வந்து செய்ய முடியாத ஒண்ணு செய்ய தள்ளப்படுறோம். அதோட பயங்கரமா ஒண்ணு இப்போ பண்றாங்க எல்லாருமே. இந்த சேலஞ்ச் 100 days சேலஞ்ச், 50 days சேலஞ்ச், ஏதாவது ஒரு சேலஞ்ச் எல்லாரும் பாக்குற எல்லாருமே ஏதாவது சேலஞ்ச் பண்ணிட்டு தான் இருக்காங்க. நான் வந்து இதை பண்றேன் அதை பண்றேன். நீங்க லடாக் போறதே ஒரு சேலஞ்சா, நான் தூங்காம லடாக் போறேன். அது லடாக் போறதை நான் குறை சொல்லல. ஆனா என்னன்னு சொன்னா, நார்மல் லைஃப்ல இருக்கிற சின்ன சின்ன விஷயம் முன்பு எதெல்லாம் ரொம்ப சாதாரணமா கிடைச்சதோ அது எல்லாமே ரொம்ப இலகுவானது, ரொம்ப கஷ்டப்பட்டு கிடைச்சது. அது எல்லாமே இலகுவானதன் பொருட்டு எல்லாத்துக்கும் மக்கள் எல்லாத்துக்கும் ஒரு எக்ஸைட்மெண்ட் மேல வந்து ஒரு மோகம் வந்து அதீதமா இருக்கு. ரிஸ்க் அப்கோர்ஸ் ஒரு கும்பல் மனோபாவம் இருக்குல்ல. ரிஸ்க் எடுக்க 10 பேர் பயப்படலன்னு வச்சுக்கோங்களேன், 11வது இருக்கவனும் பயப்பட மாட்டான். ஸோ இதெல்லாமே நான் அதுல தண்ணியில குதிக்கும் போது பார்த்துருக்கேன். தண்ணியில இறங்க மாட்டேன்னு சொல்ற பசங்கள்லாம் இந்த கிணத்துல, அந்த புதுக்கோட்டையில் நாங்கள் படிச்ச போது நீச்சல் தெரிஞ்சவெல்லாம் கிணத்துல குதிப்பான். வெளியில உட்காந்துருக்கவன் வந்து அந்த கூட ஆளுங்க இல்லைங்கும் போது என்னன்னா அவங்களுக்கு ஒரு கியூரியாசிட்டி வரும். சும்மா இறங்கி ஓரமா நின்று பார்ப்போம், அந்த படியில நின்றுட்டு கொஞ்சமா குளிச்சு பார்ப்போம், இல்ல யாராவது ஒருத்தர் அப்படின்னு சொல்லிட்டு தானும் தண்ணியில இறங்கணுங்கிற எண்ணம் வரும். அந்த மாதிரி என்ன பண்றாங்கன்னா, ரிஸ்க் எடுக்கிற ஆட்கள் மேற்கொண்டு ரிஸ்க் எடுக்காத ஆட்களையும் கூட இருக்கிறாங்க. குடும்பங்கள்ல ஒரு பிரச்சனை என்ன ஆகுதுன்னா, ஒருத்தர் அந்த மாதிரி இந்த குழந்தை எப்படி நிக்க வச்சு கூட்டு போனான்னு சொன்னல, இவனை மாதிரி ஆளுங்க என்ன பண்ணுவாங்கன்னா, தான் போறதும் இல்லாம தான் பிள்ளைங்களையும் சேர்ந்து அந்த
ரிஸ்க் எடுக்க பிரச்சனையில வந்து மாட்டி வராங்க. பாருங்க, 14 வயசு குழந்தை, யார் என்ன தேவை வருது? ஒரு குழந்தைய அந்த இடத்துல அழைச்சிட்டு போகணுங்கிறதுக்கு என்ன தேவை வருது? ஒரு 20 வயசு பையன், நான் போக வேணான்னு சொன்னேன், என் பையன் போய் செத்து போயிட்டான்னு அவர் அப்பா அழுகுறாரு. அப்பா போக வேணான்னு சொல்றாருன்னா, புஷ்பா படத்துல வந்து அம்மா பொண்ணு, அம்மாவும் பையனும், அம்மா ஒரு குழந்தைய கூட்டு போய், இதுல அந்த இனிஷியேட்டிவ் இங்க சைக்கலாஜிக்கலா சொல்லணும்னா இவ்வளவு இதெல்லாம் தான். நமக்கு வந்து ஒரு ஒரு பரவசம் தேவைப்படுது. ஒரு சாகச உணர்வை பூர்த்தி செய்யறதுக்கு இந்த மாதிரி ஒண்ணு தேவைப்படுது. நீங்க சாகச உணர்வை பூர்த்தி ஒரு பொலிட்டிக்கல் ஆக்டிவிட்டியில இருந்தீங்கன்னா உங்களுக்கு சாகச உணர்வு வரும், தன்னை போல வரும். நீங்க ஒரு 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 டயட்டை சூஸ் பண்ணி நான் அந்த மாதிரி ஜங்க் எல்லாம் சாப்பிட மாட்டேங்கிறது கூட ஒரு சேலஞ்சு. இது எல்லாமே இதை மாதிரி செய்யறதை விட்டுட்டு நாம என்னன்னா கும்பல்ல கோயந்தா போடுற மாதிரி இது ஒரு. அண்ட் முக்கியமா எதெல்லாம் இன்ஸ்டாகிராம்ல போட முடியுமோ, எதெல்லாம் வந்து ஃபேஸ்புக்ல போட முடியுமோ, அந்த மாதிரியான சாகசங்களா அது தேவைப்படுது. நான் அந்த கான்சர்ட் போனேன் அப்படின்னு ஒரு போட்டோ, அது ஒண்ணு தேவைப்படுது. இந்த இன்ஸ்டா போட மாற்றம், அதை நம்ம இவ்வளவு நேரம் பேசலன்னு நினைக்கிறேன். இந்த சோசியல் மீடியா என்ன செய்யுதுன்னு சொன்னா, நீங்க உங்ககிட்ட இருந்து எக்ஸ்ட்ராடினரியா ஒரு செயலை வந்து அது எதிர்பார்க்குது. அப்பதான் உங்களுக்கு லைக் விடும். ஃபேஸ்புக்ல ஒரு அட்வான்டேஜ் உண்டு, நீங்க எழுதலாம். இன்ஸ்டாகிராம்ல என்ன இருக்கு? நீங்க ஏதோ ஒண்ணு மத்தவன் செய்யாத ஒண்ணு நீங்க செய்யணும், செஞ்சாதான் முடியும். அப்பதான் என்ன பண்ண வேண்டியிருக்கு? ஏதாவது ஒரு செல்ஃபி எடுக்க வேண்டியிருக்கு, அல்லது வேற ஏதோ ஒரு சாகசம் பண்ண வேண்டியிருக்கு, வம்பிழுக்க வேண்டியிருக்கு, ஏதோ ஒண்ணு செய்ய வேண்டியிருக்கு. இதுக்கு இந்த சோசியல் மீடியாவோட கல்ச்சருக்கு ஒரு ரோல் இருக்கு. அப்ப அதனாலதான் என்னன்னா எல்லாரும் போன இடத்துக்கு நானும் போனேன் அப்படின்னு அந்த போட்டுக்கிறது இருக்குல்ல. நீங்க பாருங்க, இப்பவும் இந்த மாதிரியான மோசமான நிகழ்வுகளை பாத்தீங்கன்னா சைட்ல 2 பக்கமும் அதையும் வந்து ஒரு வீடியோ எடுத்து போடுறது இருக்கும். இப்போ ரீசெண்டா ஒரு இன்ஸ்டா வீடியோ ஒன்று, ஒரு அம்மா, எங்க அம்மாவுக்கு சர்ஜரி நடந்திருக்கு, ஒரு பொண்ணு, எங்க அம்மாவுக்கு சர்ஜரி ரொம்ப கஷ்டப்பட்டாங்க, இது ரொம்ப மோசமான நாள், ரொம்ப கஷ்டமான நாள், எங்க அம்மா சர்ஜரிக்கு போறாங்க. நீ என்ன பண்றாங்கன்னா, அம்மா வந்து பெட்ல தூக்கி வச்சு அவங்கள வீல் சேர்ல ஏற்றி உட்கார வச்சு ஹாஸ்பிட்டல் அந்த இதுக்குள்ள ஆப்ரேஷன் தியேட்டருக்குள்ள அம்மா போறது, இந்த பக்கம் திரும்பி இந்த பொண்ணு இப்படி கண்ணை கசக்கிட்டு அழுவுறது, அப்புறமா அம்மா ரெக்கவர் ஆகி வர்றது, இது எல்லாத்தையும் இன்னொரு ஆளை வச்சு வீடியோ எடுத்து வீடியோ போடுறாங்க. இதை வந்து சிக்கா இருக்கா? நம்மளால கற்பனை பண்ண முடியாது. நான் எங்க அம்மாவோட இதுக்கு நான் அழறேன். இந்த அழறத வந்து எப்பா இந்த ஈவெண்ட்டை படம் பிடின்னு ஒருத்தட்ட எப்படி சொல்ல முடியும்? பட் அதை நார்மல் ஒரு குடும்பத்துல எல்லாரும் செய்வாங்கன்னு நான் சொல்லல. ஆனா ஒரு சிலர்கிட்ட இதை வந்து ஒரு நார்மல் ஆக்கிருக்குல்ல. நான் வந்து நேத்து தான் பார்த்தேன், ஒரு பூனை வளர்த்த ஒருத்தவங்க, யாரோ ஒருத்தவங்களோட பூனை செத்து போச்சு, அந்த பூனை வச்சு அழுதுட்டு இருக்காங்க, அந்த பூனையை கொஞ்சுறாங்க, அழுகுறாங்க, இது ஒரு வீடியோவா போட்டிருக்காங்க. எனக்கு அந்த வீடியோ கூட ரொம்ப பயமா இல்லை. இதை ஒருத்தர் எடிட் பண்ணிருப்பாருல, அதுக்கு மியூசிக்லாம் போட்டு எடிட் பண்ணிருக்காரு. எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது, எப்படி இதை உட்காந்து அவர் எடிட் பண்ணிருப்பாரு, இது என்ன, அதுக்கு ஒரு பாட்டு போட்டு அவங்க பேசும்போது அந்த பாட்டு வராம, அவங்க பேசி பிடிச்சி அழுகும் போது அந்த பாட்டு வருது, இதெல்லாம் உட்காந்து பண்ணிருக்காங்க. அது அவங்க போஸ்டும் பண்ணிருக்காங்க. அதுவும் எனக்கு ரொம்ப சிக்கா இருந்தது. என்ன மாதிரி எப்படி இதை பண்ண முடியுதுன்ற மாதிரி தான் இருந்துச்சு ஆக்சுவலா. இது வந்து எல்லாருக்கும் என்னன்னு சொன்னா, அந்த நார்மலுக்கு வெளியில போறத வந்து அது ஒரு ரூல், அது ஒரு கம்பல்ஷன் ஆக்கிட்டு நீங்க எக்ஸ்ட்ராடினரியா ஏதோ ஒண்ணு செய்யணும். அண்ட் அதனாலதான் நான் ஃபேஸ்புக்கே பரவாயில்லன்னு ஏன் தோணுதுன்னு சொன்னா, இங்க அட்லீஸ்ட் உங்களோட திறமையை வந்து வார்த்தைகள்ல காட்ட முடியும். அது கவிதையா இருக்கட்டும் அல்லது ஏதோ ஒண்ணா இருக்கட்டும். அண்ட் இன்னொன்னு அதோட கல்ச்சர் என்னன்னு சொன்னா, அடுத்தவனை மட்டம் தட்டிடக்கூடாதுங்கிறதுனால இன்னும் பெட்டரா அடுத்தவனை ஓவர்டேக் பண்ண முடியும். நான் ஒரு 5-6 வருஷம் முன்னாடி ஒருத்தர், நான் ஜனவரி மாசத்துக்குள்ள நான் நினைச்சது நடக்கலைன்னா நான் தற்கொலை பண்ணிப்பேன்னு ஒருத்தர் போஸ்ட் போடுறாரு. அதுக்கு கமெண்ட் 3ஆவதா ஒரு கமெண்ட் ஒன்று, உனக்கு ஒரு வேலை இல்லை, நீ எப்படியா தாண்டா சொல்லிட்டு இருப்ப அப்படின்னு ஒரு கமெண்ட் வருது. அப்படி நம்ம நினைச்சாலும் அதை போட முடியாது. சோசியல் மீடியா அது வந்து எல்லா அந்த மனிதர்களுக்கு இருந்த நாகரிக தடைகளையும் வந்து ஒரு புல்டோசர் வச்சு இடிச்ச மாதிரி காலி பண்ணிட்டு போய்கிட்டே இருக்கு. ஸோ இது இந்த வேலிடேஷன் வெரி அண்ட் இது உருவாக்குகிற ஒரு கல்ச்சர் இருக்குல்ல, அதுக்கு ஒரு ரோல் இருக்கு. நான் ஊட்டி எல்லாரும் போற சமயத்துல நான் ஊட்டி போகணும், எல்லாரும் நடுராத்திரி நான் போய் பிரியாணி சாப்பிட்டாதான். 3 days ட்ரிப்னா நீங்க எங்க போயிடுங்க, சென்னைக்குள்ள பக்கத்துல எங்க போகலாம், வெள்ளியங்கிரி மலைக்கு எப்போ போகலாம், இதெல்லாம் அந்த விடிய காலையில பிரியாணி சாப்பிடுறதுங்கிறதுக்கான தேவை எங்க இருந்து வருது? நீங்க வழக்கமா பண்றதுலாம் ஒன்றும் இல்லை, எக்ஸ்ட்ராவா ஏதாவது பண்ணும். இது அத்தனையும் ஆரம்பிச்சு எங்க இருந்து உருவாகுதுன்னு சொன்னா, இந்த சோசியல் மீடியா. எக்ஸ்ட்ராடினரியா ஏதாவது பண்ணு, அப்பதான் உனக்கு அட்டென்ஷன் கிடைக்கும். இது இந்த எல்லா ஃபேக்டரையும் அது இல்ல அப்படி நான் சொல்லவே போறது இல்லை. ஏன்னா அந்த டிராப்ல இருக்கவங்க யாரும் வெளியில வர போறது இல்லை. அதுக்கு வெளியே இதை புரிஞ்சுக்கிற ஒருத்தர் இருக்காங்கல்ல, இந்த கும்பல் எல்லாமே இப்படித்தான் இருக்கு. இந்த மாதிரியான ஃபேக்டர்களால அடிபட்டு வந்தவங்க தான் எல்லா இடத்துலயும் கும்பலா கூடி நிக்க போறாங்க. யாரால மெட்ரோல வந்து ஒரு அடுத்தவங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ணாம நாம ஹெட்செட்ல கேட்கணுங்கிற அறிவு இல்லாதவங்களும்,
வாசலை மறைக்க கூடாதுங்கிற ஆட்களும் தான் அதை மாதிரியான மெஜாரிட்டியா இருக்கிற ஒரு இடத்துக்குள்ள நீங்க போய் மாட்டிக்காதீங்க. கூட்டத்துக்கு வந்து இறக்கமே இருக்காது. அங்க வந்து யார் ரொம்ப வீக்கா இருக்கணும் அவன் தான் சாவான். அதனாலதான் எமர்ஜென்சிஸ்ல பெண்களையும் குழந்தைகளையும் ஃபர்ஸ்ட் ஏன் வெளியேற்றுறோம்னு சொன்னா, ஒரு கூட்டம் பலவீனமானவங்கள முதல்ல அடிச்சிடும். உயரம் குறைவா இருக்கிறவங்க முதல்ல அடிபடுவாங்க. ஏன்னா காத்து கிடைக்காது, ஆக்சிஜன் கிடைக்காது, சுலபமா தடுக்கி விடலாம். நீங்க சுனாமி டைம்ல ஒரு ப்ரொஃபசர் ஒருத்தர் சொன்னாரு, பெண்கள் இறப்பிற்கு ஒரு முக்கியமான காரணம் புடவை. அவங்களால வேகமா ஓடி தப்பிக்க முடியாது. சுனாமி வெள்ளம் வரும்போது அந்த புடவை கட்டிட்டு வேகமா ஓடி தப்பிக்க முடியாது. பெரியார் தான் முன்னாடி புடவை ஓடிச்சா தான் சரியா வரும்னு பெரியார் முன்பு சொன்னது. இல்ல ஒரு எமர்ஜென்சியில எஸ்கேப் ஆகிறதுக்கு வண்டியில விடுறதுலையும் கூட பாருங்களேன், அந்த ஒரு வண்டியில விடுறதுலையும் கூட நீங்க டக்குனு நீங்க ட்ரெஸ் அட்ஜஸ்ட் பண்றதுங்கிறத அந்த மைண்ட் போகும், தப்பிக்கிறதுங்கிறத விடவும். ஸோ ஓகே, இது ட்ரெஸ்ஸை பத்தின இது இல்லை, இருந்தாலும் சொல்றேன், இந்த மாதிரியான வெவ்வேறு ஃபேக்டர் நமக்கு இருக்குங்கிறதுனால ஈவன் ஒரு ட்ரெஸ் கூட ஒரு இடைஞ்சலா இருக்கும். குழந்தைங்க இதாவாங்க. இது இவ்வளவு இருக்கும்போது நாம ஒரு கூட்டம் சேர்ற இடத்தை சிம்பிள், அவர் டாக்டர் இவரு அப்துல்லா சொன்ன மாதிரிதான், ஒருத்தர் இடிச்சுக்கிட்டு போற மாதிரியான கூட்டம் இருக்குன்னு சொன்னா யோசிக்க வேண்டாம். அண்ட் இந்த மாதிரியான கூட்டத்துக்கு கூட்டிட்டு போய் தான் குழந்தைகளை வந்து என்டர்டெயின் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. எதையும் நிதானமா ஹேண்டில் பண்ணும்போது, உங்களுக்கு ப்ராப்பரா திட்டமிடும் போது, உங்களுக்கு வந்து மற்றவனுக்கு ப்ரூவ் பண்ணியே ஆகணும் அப்படிங்கிற நிர்பந்தம் இல்லாத போது, உங்களுக்கு உங்களை வந்து ரெஃப்ரெஷ் பண்றதுக்கும் உங்க பொழுதுபோக்குறதுக்கும் முன்பை விட பல வழிகள் இப்ப இருக்கு. அந்த இது திங்கிற மாதிரி மாடு வேக வேகமா தின்னுட்டு ஓடுற மாதிரி ஒரு ஈவெண்ட்டை வந்து எடுத்து அடைக்கணுங்கிற அவசியம் இல்லை. இதை நிதானமாவே செய்ய முடியும். இறுதியா ஒரு கேள்வி, நான் அந்த மாப் மென்டாலிட்டின்னு ஒன்று கேட்டிருந்தேன் அந்த இஷ்யூஸ்ல நடந்துட்டு இருக்கும்போது. இது ஏன் கேட்குறேன் அப்படின்னா, இந்த எல்லா ஸ்டாம்பீட்லையும் இது ஒன்று நடக்குது. என்னன்னா, ஒரு ஸ்டாம்பீட் நடக்குது அப்படின்னா அங்கே தள்ளுமுள்ளு நடக்குது, அங்கே கேஷுவாலிட்டிஸ் வராங்க, நிறைய காயங்கள் ஏற்படுது. இதெல்லாம் ஒரு பக்கம் நடந்தாலும் பெண்களுக்கான ஹராஸ்மெண்ட் வந்து நடந்துட்டே தான் இருக்கு. அது எல்லா இடத்துலையும் சொல்றதை பார்க்க முடியுது. இந்த கேஸ்லையும் அதையும் பார்க்க முடிஞ்சுது. அதுக்கு அந்த சைக்கி என்ன, இப்போ வந்து அந்த டைம்ல நம்ம ஒரு பொண்ணு மேல அட்வான்டேஜ் எடுத்துக்கலாம், அல்லது அவங்க மேல கை வைக்கலான்ற மாதிரியான இந்த பிஹேவியர் எப்படி புரிஞ்சுக்கலாம்? அது மாப் மென்டாலிட்டில ஒரு அங்கமா? அது ஆமா, அது ஒரு வந்து அந்த இடத்துல, அதாவது இது உள்ள இருக்கிற அழுக்கு. ஒரு கூட்டம் வந்து அதுக்கான லைசன்ஸ் கொடுத்துருது, மாட்டிக்கிறதுக்கான வாய்ப்பு குறைவு, எதிர்த்து அவங்க அடிக்கிறதுக்கான வாய்ப்பு குறைவு. இப்போ வந்து ஒரு ஓப்பன் பஸ் ஸ்டாப்ல நிக்கிறாங்க, 10-20 பேர் நிக்கிறாங்க, ஒருத்தன் போய் ஏதோ அத்துமீறான்னு சொன்னா அட்லீஸ்ட் ஒருத்தன் வந்து அதை ஐடென்டிஃபை பண்ணி வந்து அவன் கேள்வி கேட்பான், இல்லை அந்த பொண்ணு திருப்பி அடிக்கலாம், ஆள் ஐடென்டிஃபை பண்ணி துரத்தலாம், ஏதோ ஒன்று நடக்கும். கூட்டத்துல எல்லாரும் ஒவ்வொரு வேலையில இருப்பாங்க, ஒரு ஆளை கண்டுபிடிச்சு பிடிக்கிறது சிரமம், மாற்றுறதுக்கான வாய்ப்பு குறைவுங்கிறதுனால உள்ள இருக்கிற அந்த மோசமான முகம் வந்து வெளியில வருது. பொதுவாகவே திருடுறதுக்கும் அதான் ரீசன். கூட்டத்துல ஏன் திருடுறாங்க? திருடணுங்கிற பிளானோட வர்றவனுக்கு கூட்டம் வந்து கூடுதல் வாய்ப்பை கொடுக்குது. அதுதான் இங்கேயுமே கூட. இதை சரி பண்றதுன்னு சொன்னா நாம வந்து இதை திருத்தலாம் முடியாது. இதுக்கு வந்து சர்வைலன்ஸை சரி பண்றதுதான் வழி. அல்லது கூட்டத்தை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி ஒரு இடத்துல வந்து இதுக்கு என்ன செய்யலாங்கிறத நாம் இன்னும் கொஞ்சம் டெக்னிக்கலாகவும் இந்த மாதிரி பிரச்சனைகளை எப்படி தீர்க்கிறதுங்கிறதுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் வேலையை செய்யணும். ஏன்னா கூட்டம் எல்லா விதமான அத்துமீறலுக்கும் ஒரு வாய்ப்பை வந்து உருவாக்கி கொடுக்கறது. நான் ஃபீல் பண்றது என்னன்னு சொன்னா, பெண்கள் கிட்ட அத்துமீறதுங்கிறது ஆப்வியஸ்லி இந்தியாவில் வந்து அது ஒரு எங்கெங்க வாய்ப்பு கிடைக்குதோ அங்கெல்லாம் ஒரு இது வந்துடும். இந்த இதை பயன்படுத்திக்கிற ஒரு மைண்ட் செட் வந்துடும். இந்த ஜாதி சங்க கூட்டம் நடக்கும்போது மதுரையில் போய் லேடிஸ் காலேஜ் உள்ள போய் தகராறு பண்ணாங்க. நீங்க அந்த ஜாதி கயிறை இதுல கட்டி அந்த ரிப்பனை நெத்தியில கட்டிட்டீங்கன்னா உங்களுக்கு ரோட்ல அட்ராசிட்டி பண்றதுக்கு ஒரு லைசன்ஸ் ஆல்ரெடி இருக்கு. அது பத்தல, போடு லேடிஸ் காலேஜ் உள்ள போ. நாம இந்த கூட்டத்தை ஒழுங்குபடுத்துறதுக்கான ஒரு மெக்கானிசம் நம்ம கிட்ட இருந்துச்சுன்னா அதை நம்ம அவாய்ட் பண்ணலாம் ஆரம்பத்துல. ஸோ இது ஆனால் நான் மறுபடியும் ஞாபகப்படுத்துறேன், இதை வந்து நீங்க கொண்டு வந்து அமெரிக்க பிரசிடென்ட்டை கொண்டு வந்து இங்க விட்டாலும் கூட, அதாவது ஒழுங்கா இருந்த அமெரிக்க பிரசிடென்ட்னு வச்சுக்கோம், இல்ல ஒரு நல்லா இருக்கிற யூரோப்பியன் பிரசிடென்ட்டை கொண்டு வந்து நீங்க இங்க வச்சாலும் கூட, இந்த கீழ் மட்டத்துல அந்த பிலீஃப் சிஸ்டம்ல ஒரு மாற்றத்தை உருவாக்காத வரைக்கும் இந்தியால இந்த பெருங்கூட்டத்தினால் ஏற்படக்கூடிய விபத்துக்களை தடுக்கவே முடியாது. இது நம்மோட தலையெடுத்து. இதை மாத்துற வரைக்கும் நாம ரிஸ்க் எடுக்காம இருக்கிறது தான் வழி. ஊட்டி போகணும்னா வேற ஒரு சமயத்துல திட்டமிட்டு ஊட்டி போக முடியும், லீவு போட்டு ஏதோ ஒண்ணு. தேவையெல்லாம் பொறுமை. அண்ட் அந்த வேலிடேஷன் வெறி வரும்போது நம்மளோட அந்த ஈவில் சைடை வந்து மண்டையில தட்டி உட்கார வைக்கிறதுங்கிற ஒரு பக்குவம். இது ரெண்டு தான் இப்போதைக்கு நாம உருப்படியா பிரிஸ்கிரைப் பண்ண முடியுமே தவிர,
மற்ற எல்லாமே ஒரு கற்பனை தான். அது இன்னும் 50-100 வருஷம் ஆகலாம். மேபி இந்த பாப்புலேஷன் குறையுது, கொஞ்சம் கூட்டம் குறைஞ்ச பிறகு ஏதாவது நடக்கலாம். மற்ற எதுவுமே நடக்க வாய்ப்பு இருக்கு. இப்போதோ கர்நாடகா கவர்மெண்ட் சொல்லியிருக்காங்க, இந்த ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர்லாம் கொண்டு வர போகிறோம் அப்படின்ற மாதிரி ஏதோ சொல்லியிருக்காங்க. ஒரு எப்படி இதை பிஹேவ் பண்ணுறதுன்னு என்ன நடந்தாலும் அதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா அவங்க சொல்கிற கணக்குப்படி பார்த்தா 40,000 பேர் வர வேண்டிய இடத்துல 4 லட்சம் பேர் வந்துட்டா என்ன செய்யறது? அது ஒரு பிரச்சனை. அல்லது திடீர்னு ஒரு 40,000 பேருக்கான கெப்பாசிட்டியே இருக்கட்டும், 40,000 பேர் இருக்கிற இடத்துல ஒரு வதந்தி வருதுன்னு சொன்னா அது கூட பிரச்சனை பெருசாக்கி விட்டு யாரோ ஒருத்தரை பண்ணலாம். 1-2 கேஷுவாலிட்டி 1-2ன்னா நமக்கு அதை பத்தி பெருசா தெரியாது. ஸோ இது பெரிய கூட்டம் கூடுறதுக்கு தகுதி உள்ள இடம் அல்ல. நான் எல்லா இடத்தையும் சேர்த்தே சொல்லுவேன் இந்தியாவில். அதுக்கு பாப்புலேஷனு, இன்ஃப்ராஸ்ட்ரக்சரு, மக்களோட மைண்ட் செட்டு, இது எல்லாத்தையுமே மாப் மென்டாலிட்டி எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். சிவிக் சென்ஸ்லேருந்து எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். ஸோ எல்லாமே சரியாகிற வரை நாம் கொஞ்சம் அறிவு இருக்கிறவங்க கவனமாக இருந்துக்கிறது தான் சரி. ஏன்னா அதில் நாம் ரிஸ்க் எடுக்க ஒரு அல்ப சந்தோஷத்துக்காக நாம் அதை ஒரு நமக்கு ரொம்ப பெரிய ரிஸ்க்கை நாம் எடுக்கிறோம். நீங்கள் இந்த கூட்டத்தை, திருவண்ணாமலை கூட்டத்தை போய் பாருங்களேன். அந்த அன்னைக்கு தான் அண்ணாமலையார வேண்டிக்கணுன்றதுக்கான தேவை என்ன வருது? ஒரு 10 லட்சம் பேர் ஒரு ராத்திரி அத்தலோண்டு ஊருக்குள்ள சுத்தி வந்தா அந்த ஊர் என்ன ஆகும்? நீங்க திருவண்ணாமலைக்கு 15 லட்சம் பேர் வந்தாங்க, 8 லட்சம் பேர் வந்தாங்கன்னு நம்ம பாக்குறோம்ல. அதனுடைய விளைவை போய் திருவண்ணாமலை ஊர்ல இருக்க ஒருத்தட்ட கேட்டு பாருங்க, அவன் விரும்புறானு கிடையாது. அவங்க கிட்டே அந்த ஊர் கிட்டத்தட்ட பறி போயிடுச்சு. இதுதான் யதார்த்தம். தஞ்சாவூர் பெரிய கோயில்ல நீங்கள் பார்த்து பிரமிக்கிறதுக்கு 1008 விஷயம் இருக்கு. அந்த சுத்தி இருக்கிற அந்த கோட்டை, அந்த அன்னைக்கு இருந்த குறைவான பாப்புலேஷனை வச்சுட்டு யாரோ ஒருத்தன் ஒரு ஆர்கிடெக்ட் மாதிரி இந்த வேலையை வந்து யோசிச்சிருக்கான். பாறாங்கல்லே இல்லாத தஞ்சாவூர் சுத்தி 60 கிலோமீட்டர்ல பாறையே கிடையாது. எங்க இருந்தோ பாறையை கொண்டு வந்து சேர்த்து ஒரு கோயில் எழுப்பியிருக்காங்க. அது இதை மாதிரி நம்ம பரவசப்படுறதுக்கு, அந்த விஷயத்தை நிதானமா பாக்குறதுக்கு பெரிய கோயில் 1000 இருக்கு. நீங்க அந்த பௌர்ணமி அன்னைக்கு இவங்க அந்த சுத்தி வர்றத அந்த அவங்களோட அந்த பாடி லாங்குவேஜை பாருங்க. அர்ஜென்ட்டா எக்ஸாமுக்கு போற மாதிரி கிட்டுன்னு போவாங்க. நாம ஒரு 1000 வருஷம் 1100 வருஷமான மக்கள் உயிரோட்டமா இருக்கிற ஒரு இடத்துல நாம் இருக்கோங்கிறதுக்கான எந்த இதுவும் இருக்காது, அந்த உணர்வே இருக்காது. அவசரமா ஆபீஸ் போற மாதிரி கிடுன்னு சுத்துவாங்க. இந்த மென்டாலிட்டி இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து அந்த என்டர்டெயின்மெண்ட் தேவை எப்படி ஃபுல்ஃபில் ஆகும்? அப்போ அந்த என்டர்டெயின்மெண்ட்டுக்கான தேவையை நீங்க ஃபுல்ஃபில் பண்ணலன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? அடுத்த ஒரு ஈவெண்ட்டை தேடுவீங்க. இது பத்தலை, இன்னும் குடிகாரன மாதிரியா தான். இது பத்தலைன்னா போதை பத்தாது. ஒரு போதை மாதிரி நீங்க போயிட்டு இருந்தீங்கன்னா அடுத்து டோசேஜ் குவார்டர் ஆஃப் ஆகணும், அடுத்து இது மாதிரி ஆகணும். கிட்டத்தட்ட ஒரு போதை மாதிரி தான். கொஞ்சம் காம் டவுன் ஆகுறது வழி. மற்றபடி இந்த குற்றங்கள்ங்கிறது எங்கேயுமே தடுக்க முடியாது. கூட்டத்துல திருடுறது, கூட்டத்துல அத்துமீறுவது, இது எல்லாத்தையுமே கண்காணிப்பு, விசாரணை, பனிஷ்மெண்ட், இது எல்லாத்துலேயும் ஒரு டெக்னாலஜிக்கலாகவும் சரி, அந்த ப்ராசஸையும் நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ ஸ்ட்ரெங்தன் பண்ணுறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ நடக்கும். அப்படி இருந்தாலும் கூட முழுக்கவே எல்லாம் நம்ம தடுக்க முடியாது. கனடாவில் திருட்டு நடக்குது. அடிப்படை தேவை எல்லாத்தையும் பூர்த்தி பண்ற நாடுகளில் கூட திருட்டு குற்றங்கள்லாம் இருக்கு. ஸோ நாம இது ரெண்டையும் கொஞ்சம் டிஃபரன்ஷியேட் பண்ணிடுறது பெட்டர். இது நாம முக்கியமாக விவாதிக்க வேண்டியது இந்த சிவிக் சென்ஸ் ஃபர்ஸ்ட். ரெண்டாவது இந்த வேலிடேஷன் மீது இருக்கிற மோகம். அண்ட் அந்த எது என்டர்டெயின்மெண்ட் அப்படிங்கிறத தீர்மானிக்கிறதுல ஒரு முதிர்ச்சி இவ்வளவு இருந்ததுனாலே அநேகமா இந்தியாவில் அந்த கிரௌட்னால வர்ற டிசாஸ்டர் குறையும். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னால வர்றது ரைட், இதை செஞ்சுட்டா அதை செய்ய வைக்கிறது ஈஸி. பொறுமையா இருங்க, பக்குவமா இருங்க அப்படின்றதுதான். எதுவும் அவசரம் இல்லை, எல்லாமே இருக்கும். நீங்க வெயிட் பண்றதுனால எதுவும் அழிஞ்சு போயிட போறது கிடையாது. நீங்க எல்லா என்டர்டெயின்மெண்ட்டுக்கான கதவுகளும் முன்பை விட அகலமா திறந்து தான் இருக்கு. ஜாலியா என்ஜாய் பண்ணா போதும். அது உங்களுக்கும் நல்லதும் கூட. ஐ மீன் இது இந்த மாதிரி ஆக்சிடென்ட்ங்கிற ஆங்கிள் சொல்லல, அந்த ஈவெண்ட்டை உங்களால அதை விட இன்னும் பெட்டரா உங்களால அனுபவிக்க முடியும், அந்த இதுக்கு சொல்றேன். ரொம்ப விரிவா பேசியிருக்கோம். மக்கள் பார்த்து என்ன சொல்றான்னு பார்ப்போம். இன்றைய தினம் நிகழ்ச்சியை கலந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு ரொம்ப நன்றி. அடுத்த சந்திப்போம். நன்றி, வணக்கம். அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம். அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது. நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால், வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே கியூஆர் கோடுக்குள்ளே நீங்கள் அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை, விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம்.